ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் பாய்ஸா கேலக்ஸி. இன்றைய கதையை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்க்கலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க இன்றைய கதைக்கு போகலாம். ஷர்மி மற்றும் பாலா அண்ணன் தங்கை. இவங்களுக்கு அப்பா அம்மா இல்ல. ஒரு விபத்துல இறந்துட்டாங்க. சொந்தக்காரங்கன்னு சில தவிர சொல்லிக்க யாரும் இல்ல. இவங்களுக்குன்னு இவங்க அப்பா அம்மா விட்டுட்டு போன ஒரே சொத்து இவங்களோட வீடு மட்டும்தான். பாலா தனியார் கம்பெனில பீட்டர் வேலை பண்றான். இவனை பத்தி சொல்லணும்னா சிடுமூஞ்சி, கஞ்ச பிசுனாருன்னு எப்படி வேணாலும் சொல்லலாம். இவன் முதல்ல அப்படியெல்லாம் இல்ல. அவங்க அம்மா அப்பா இறந்த பிறகு ரொம்பவே பொறுப்பான பையனா மாறிட்டான். மாறல, வாழ்க்கை இவனை மாத்திடுச்சுன்னு சொல்லலாம். ஷர்மி பத்தி சொல்லணும்னா சுமாரான பொண்ணு. ஆனா பார்க்க அழகாக இருப்பான். இன்ஜினியரிங் முதலாம் ஆண்டு படிக்கிற ஃப்ராடு பொண்ணு. டே அண்ணா, ப்ளீஸ்டா எனக்கு ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் வாங்கி கொடுடா. ஏன், இப்ப வச்சிருக்க போனுக்கு என்ன? டே, இதுல ஒரு கேமரா கூட இல்ல, மொபைலடா இது. இதோ பாரு பாப்பா, உனக்கு ஆண்ட்ராய்டு மொபைல் வாங்கி கொடுத்தா ஃபேஸ்புக் போவ. அப்புறம் பசங்க உனக்கு ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுப்பானுங்க, இன்பாக்ஸ்ல கடலை போடுவானுங்க, அப்புறம் வாட்ஸ்அப்ல சேட் பண்ணுவீங்க. உன்னை மானே தேனே பொன்மானே எல்லாம் போட்டு உஷார் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் சண்டை வரும், லவ் பிரேக்கப் ஆகும். சோ போஸ்ட் போட்டு சாவடிப்ப. எதுக்கு இதெல்லாம்? டேய், நான் ஒரு மொபைல் தானடா கேட்டேன், அதுக்கே நான் இப்படி பேசியே கொள்றேன். அடுத்த மாசம் சம்பளம் வரட்டும் பாத்துக்கலாம் என சொல்ல, 6 மாசமா இதையே சொல்லி ஏமாத்திட்டு இருக்க, போய் தொலை சனியனே என சொல்ல, அவனும் அவ்வளோ என வல்பு காட்டிட்டு இப்போ ஷர்மியும் அருணும் மொபைல்ல மெசேஜ் பண்றாங்க. இவங்க 2 பேரும் லவ்வர்ஸ். முன்னாடி உங்க அண்ணன் மொபைல் வாங்கி கொடுத்தானா? போடா, அவன் சரியான ஃப்ராடு. அப்போ ஏமாத்திட்டானா இப்பவும்? ஆமா. 3 மாசம் வெயிட் பண்ணு செல்லம், நான் வாங்கி தரேன். வேண்டாண்டா, ஏது உனக்கு புது மொபைல்னு கேள்வி கேட்டு சாவடிப்பான்டா என்னோட அண்ணன். அதுவும் சரிதான். அடுத்த நாள் இரவு பாலா வேலை முடிந்து வீட்டுக்கு வரான். செம்ம ஷாக். என்னன்னு பார்த்தா, ஷர்மி கையில் ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல், ரெட்மி எம்ஐ நோட் 5 மாடல். ஓய், ஏதுடி இந்த மொபைலு? அதுவா, என் ஆளு வாங்கி கொடுத்தான். செருப்பால அடிப்பேன் நாய். லவ்வா? எப்போ இருந்து இது? டே அடங்குடா. நீங்க அப்படியே லவ் பண்ற பொண்ணுக்கு இவ்ளோ அதிக விலைக்கு மொபைல் வாங்கி கொடுத்துட்டாலும் ஃப்ராடுங்களா? சும்மா சொன்னேன்டா, நான் லவ் எல்லாம் பண்ணல. பின்ன ஏது இந்த மொபைலு? இன்னைக்கு பஸ் விட்டு இறங்கி நடந்து வந்துட்டு இருந்தேன். அப்போ கீழே இந்த மொபைல் இருந்தது. உடனே எடுத்து சுவிட்ச் ஆஃப் பண்ணி பேக்ல போட்டு கொண்டு வந்துட்டேன் என சிரிக்க, அடிப்பாவி, என்னடா சுவிட்ச் ஆஃப் பண்ணா மட்டும் போதாது, நீ சிம்மை எடுத்து உடைச்சு போட்டுட்டு லோக்கல்ல இருக்க மொபைல் சர்வீஸ் கடையில கொடுத்து ஐஎம்இ நம்பர் மாத்தணும். ஆனா இப்போ இருக்க மொபைல்ல ஏகப்பட்ட டிராக்கிங் சிஸ்டம் இருக்கும். எப்படி பார்த்தா உன்னை கண்டுபிடிச்சிருவாங்கடி. டே, பண்ணியாச்சு பண்ணியாச்சு, எல்லாமே பண்ணியாச்சு. என் ஃப்ரெண்டு பிலோரியாவோட அண்ணன் மொபைல் சர்வீஸ் கடை வச்சிருக்கான். அவங்கிட்ட கொடுத்து எல்லாமே ரிமூவ் பண்ணியாச்சு. சேஃப் தான்டா. அதானே, நீ என்னோட தங்கச்சில, அப்படிதான் இருப்ப. எப்படியோ எனக்கு 15,000 மிச்சம், சந்தோஷம். எப்படியோ நாசமா போ என சொல்ல, போடா டே போடா டே போடா டே என அவளும் திரும்ப திரும்ப சொல்ல, ஷர்மி அறையில், டே புருஷா, வீடியோ கால் பேசலாமா என கேட்க, காமெடி பண்ணாதடி, நீ வச்சிருக்க அந்த ₹1 காயின் மொபைல மெசேஜ் கால் தவிர ஒன்னும் பண்ண முடியாது, இதுல வீடியோ காலாம். நானே உன் போட்டோ கூட பார்க்க முடியாம கடுப்புல இருக்கேன் போடி என சொல்ல, டே புது மொபைல் வாங்கிட்டேன்டா, ரெட்மி நோட் 5. நிஜமாவா? ஆமா டார்லிங், பேஸ்புக் ஐடில ரெக்வஸ்ட் கொடுத்திருக்கேன் பாரு, ஷர்மி அருண்னு பேர் இருக்கும். வாவ், செம்ம. ஆனா உன்னோட அண்ணன் மொபைல் வாங்கி தரலன்னு சொன்ன. அதுவா, நான் கெஞ்சி கேட்டதும் வாங்கி கொடுத்துட்டான். அண்ணனும் தங்கச்சியும் சரியான ஃப்ராடுங்க, இப்படிதான் பொய்யா சொல்லுவாங்க. ஷர்மி புது மொபைல் வச்சு ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்னு எல்லா ஆப்ஸையும் ஏத்தி வச்சுட்டு லவர் அருணுக்கு அவரோட நண்பர்களுக்கும் செல்ஃபி, வீடியோ கால்னு கடலை போட்டு போஸ்ட் போட்டு சந்தோஷமாக இருக்க, 2 நாளா மொபைல் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கா. இதுக்குதான் மொபைல் வாங்கி தர யோசிச்சேன் என பாலா யோசிக்க, தொந்தரவு பண்ணாம போட அங்கிட்டு. அடியே, பேங்க்ல லோன் வாங்கி படிக்க முதல் வருஷம் ஃபீஸ் கட்டியிருக்கேன்டி. ஐயோயோ, நடிக்காத, எனக்கு தெரியும், அது அப்பாவோட இன்சூரன்ஸ் பணம், அடங்கு என சொல்ல, கண்டுபிடிச்சிட்டாளே என அவனும் நினைக்க, நேரம் இப்போ இரவு 1:10 ஆனது. ஷர்மி இப்போ அவ ரூம்ல லவர் அருண்கிட்டயே பேசிட்டு இருக்கா. பொண்டாட்டி, இப்போ நான் உன் பக்கத்துல இருந்தா செம்மையா இருக்குல்ல? ஆமாடா, பக்கத்துல இருந்தா என்னடா பண்ணுவேன்? நான் இப்ப சொல்றதெல்லாம் நேர்ல நடக்கிற மாதிரி நினைச்சுக்கோ. இருவரும் கொஞ்ச நேரம் அவர் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கும்போதே ஷர்பி மொபைலை தன்னோட நெஞ்சில் வச்சு அணைச்ச மாதிரி தூங்க, இப்போ ஷர்பி மேல யாரோ கால் போடுற மாதிரி அவளுக்கு ஃபீல் ஆகுது.
கால் போட்டு அப்படியே அவளை கட்டி பிடிக்கிறாங்க. தூக்கத்துல ஷர்மியும் கூட சேர்ந்து கட்டி பிடிக்கிறா. டக்குன்னு முழிச்சு பார்க்க பக்கத்துல யாரும் இல்ல. சைடுல ஜன்னல் வழியா ஒரு உருவம் ஒண்ணு தெரியுது. பக்கத்துல பார்த்த உடனே டக்குன்னு மறைஞ்சிருது. ஷர்மிக்கு இப்போ ஒரு மாதிரி பயம் வருது. பாலாவை போய் கூப்பிடலாம்னு யோசிக்கிறா. ஆனா இதெல்லாம் சும்மா நம்ம கற்பனை. எதுக்கு கூப்பிடணும்னு பெட்ஷீட்டை எடுத்து போத்துறா. கழுத்து வரைக்கும் போத்திட்டு அப்படியே மெதுவா அந்த ஜன்னல் கிட்ட உருவம் அங்க இருக்கான்னு மறுபடியும் பாக்குறா. அங்க எதுவும் இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு பெட்ஷீட்டை நல்லா முழுசா போத்திக்கிறா. அப்ப பெட்ஷீட் உள்ள இவ மேல 2 கண்ணு மட்டும் தெரியற மாதிரி இருட்டுல ஒரு உருவம் என கத்திட்டே எழுந்து கதவு கிட்ட ஓடுறா. அப்போ அந்த உருவம் மாதிரியான ஒரு உருவம் அங்க கதவுக்கு வெளியே நிக்கிற மாதிரி இருக்கு. ஓய், யார் அங்க? நான் தான். நீயா? டேய், இந்த நேரம் தூங்காம அங்க என்னடா பண்ற என கேட்க, பாலாவும் இத நான் கேட்கணும். உன் ரூமுக்குள்ள இருந்து யாரோ ஓடுன மாதிரி இருந்துச்சு. அதான் என்னன்னு பாத்துட்டு இருக்கேன். இந்த நேரம் தூங்காம என்ன வேலை உனக்கு? அதுவா, என் லவர் யாருக்கும் தெரியாம வாடா, ரொமான்ஸ் பண்ணிட்டு போலாம்னு கூப்பிட்டேன். அதான் வந்துட்டு இப்போதான் போறான் என அவ சொல்ல, வாய உடைக்க போறேன் உனக்கு. நைட் டைம்ல பேய் மாதிரி நின்னுட்டு போடா குட் நைட் என்ன ஷர்மி சொல்ல, வர வர இவ போக்கே சரியில்லையே என நினைத்துக் கொள்கிறான் பாலா. அடுத்த நாள் காலை, டேய் அண்ணா, செம்ம மொபைல்டா, இது 2 நாளும் யூஸ் பண்றேன். பேட்டரி 10% தான் குறைஞ்சிருக்கு. பாலாவுக்கு ஷாக்கிங் ஆகுது. என்னடி சொல்ற? எனக்கெல்லாம் 6 மணி நேரத்துக்கு மேல ஃபுல்லா இறங்கிடுமே. உன்னோடது மொக்க மொபைல்டா. என்னோட மொபைல் கெத்து என சொல்ல, ஓஹோ என அவனும் சொல்லிக் கொண்டிருக்கிறான். அன்றிரவு 9 மணி. அண்ணனும் தங்கச்சியும் நியூஸ் பார்த்துட்டு இருக்காங்க. அதுல 3 நாள் முன்னாடி விபத்துல இறந்து போன வினோத்குமார் ஒரு பையனோட உடம்பு பிணவரையில இருந்து திடீர்னு காணாமல் போனதுன்னு சொல்றாங்க. உள்ள வச்சிருந்த சிசிடிவி கேமரா பார்க்கும்போது அந்த டெட் பாடி இருந்த இடத்துல இருந்து மர்மமா காணாமல் போனது தெரிய வந்திருக்கு. மேஜிக் மாதிரி எப்படி காணாம போகும் அந்த உடம்பு? இத பத்தி போலீஸ் விசாரித்து வருகின்றன. போலீஸ் விசாரணையில் வினோத்குமார் பற்றி அதிர்ச்சியான தகவல் வெளியே வந்திருந்தது. அவனோட ரூம் முழுவதும் மொபைல் தான். அதுலயும் 100க்கு மேல முழுவதும் ஆண்ட்ராய்டு மொபைல்கள். அதுல அவன் பல பெண்கள் கூட செக்ஸ் வச்சுக்கிட்ட வீடியோ இருந்திருக்கு. அதையும் தாண்டி அந்த ரூம்ல அவன் ஏதோ ஒரு ஆராய்ச்சி பண்ற லேப் அண்ணா யூஸ் பண்ணியிருக்கான். நேர்கொண்டு போலீஸ் விசாரித்து வருகின்றன. ஷர்மியோ, டேய் சேனல மாத்திரா, போரிங்னு சொல்ல, இந்த ரிமோட் என்ன சொல்ல, என்ன அதிசயமா கேட்ட உடனே ரிமோட்ட அண்ணா கொடுத்துட்டானே. ஒன்னும் வேணாம், நீ ஏன் பாரு, நான் ரூமுக்கே போறேன், குட் நைட் என சொல்கிறார். மொபைலை எடுத்து நைட் ட்ரெஸ் மாத்திட்டு ஷர்மி பெட்ல படுத்துட்டு பக்கத்துல இருக்க டெடிபேய கட்டி பிடிச்சிட்டு அருண் கூட சேட் பண்றா. ஹாய்டா, பிஸியா என மெசேஜே காணோம். ஓய், கோவம் போயிடுச்சா செல்லம்? என்னடா லூசு, நான் எப்பவும் மேல கோவப்பட்டேன்? கலாய்க்கதிரி, என்னன்னு சொல்லு. இன்னைக்கு 10 மணிக்கு நீ ரூமுக்கு ரொமான்ஸ் பண்ணலாம் வாடான்னு கூப்பிட்ட. நான் வேணாண்டி, மேரேஜுக்கு அப்புறம் பாத்துக்கலாம்னு சொன்னேன். நீ வாடா வாடான்னு கெஞ்சின. நான் நோன்னு சொன்னேன். நீ குட் பைன்னு சொல்லிட்டு போயிட்ட. இப்ப எதுவுமே நடக்காத மாதிரி பேசுற. செருப்பு பிஞ்சிரும். நான் உன்னை ரொமான்ஸ் பண்ண கூப்பிட்டேன்னா ஓடி போயிரு. அடிப்பாவி, பொண்ணுங்க மாத்தி மாத்தி பேசுவாங்கன்னு தெரியும். அதுவும் இவ்வளவு சீக்கிரமாவா என அருண் சொல்ல, இப்ப என்ன சொல்ல வர? நீ ஒரு ஃப்ராடிடி. அப்படியா? சரி, நம்ம பேசுனது ஸ்கிரீன்ஷாட் அனுப்பு பாப்போம் என ஷர்மி கேட்க, இதோ இப்பயே அனுப்புறேன் என அருண் ஸ்கிரீன்ஷாட் அனுப்புறான். இதை பார்த்து ஷர்மிக்கு செம்ம ஷாக். அருண் சொன்னது எல்லாம் உண்மைதான். சொல்லுங்க மேடம், இப்ப சொல்லுங்க என கேட்க, சத்தியமா நான் பண்ணடா. பின்ன யாரு பண்ணிருப்பான்? ஓய், நீ என்னோட பேர்ல போலி ஐடி வச்சுட்டு நீயே 2 ஆப்லயும் லாகின் பண்ணி பேசி அனுப்பியிருக்கலாம். சீ போ அப்படின்னு சொல்ல ஷர்மிக்கு ஒரே குழப்பமாக இருக்கு. யோசிச்சுக்கிட்டு அப்படியே தூங்குறா. காலையில் 6:30. ஷர்மி தூங்கி எழுந்த உடனே உடம்பெல்லாம் அவ்வளவு வலி. அவ போட்டிருக்க துணியெல்லாம் கசங்கி போய் அரைகுறையா இருக்கா. எழுந்து நடக்க கூட முடியல. யாரோ தன்னை நைட் ரேப் பண்ணம்மா எப்படி இருக்குமோ அப்படி ஒரு ஃபீல். மெதுவாக எழுந்து ரெஸ்ட் ரூம் போறா. பாலா இப்போ டிவி பார்த்துட்டு இருக்கான். அப்ப ரெஸ்ட் ரூம்ல இருந்து ஆணு கத்தி ஷர்மி கத்துற சவுண்ட் கேக்குது. ஓடி போய், ஓ என்னாச்சு என கேட்க, ரூம்ல இருக்க பதில் வரல. ஆர் யூ ஓகே? ஓகே ஓகே, ஒண்ணும் இல்ல, பள்ளிதான் என அவளும் சொல்ல, சனியனே காலங்காத்துல டென்ஷன் பண்ணிடுச்சு போ என அவனும் சொல்ல, இருவரும் கிளம்பி செல்கின்றன. கல்லூரியில், ஓய் நிஷா, நைட் என்ன யாரோ ரேப் பண்ண மாதிரி ஃபீல் ஆகுது என ஷர்மி சொல்ல, என்னடி சொல்ற என நிஷா கேக்குறா. உடம்புலயும் அறிகுறி காட்டுதுடி, என்னால் நடக்க கூட முடியல. ஓய், உனக்கு தெரியாம எப்படி முடியும்? காமெடி பண்ணாத. சிப்போ, உன்கிட்ட போய் சொன்னேன் பாரு என சொல்லி மாலையில் வீடு திரும்புகிறார். ஓய் செல்லம் என ஷர்மி மெசேஜ் அனுப்ப, என்ன என அருண் அனுப்புகிறான். சாடா, நிஜமா நான் அப்படி மெசேஜ் பண்ணடா, அதை பத்தி இனி பேசவே வேணாம் சரியா, விடு என சொல்ல, சரி சாப்பிட்டியா நீ? ஆமாடா, நீ என கேட்க, அப்படியே கொஞ்ச நேரம் கடல்ல ஓடுது. நேரம் இப்போ இரவு 8. பாலா வேலைக்கு போயிட்டு செம்ம கோமா வீட்டுக்கு வரான். எங்கடி இருக்க எரும மாடு என கத்த, போய் என்னாச்சு, ஏன் கத்துற? பலார்னு ஒரு அறைகிறான். ஷர்மி அப்படியே கிளவரா. நான் என் அப்பா அம்மா இல்லைன்னு ஃப்ரீயா ஜாலியா இருக்கட்டும்னு செல்லம் கொடுத்தா என்ன கேடு கெட்ட காரியம் பண்ணி வச்சிருக்கேன் நீ என சொல்ல ஷர்மி அழுகிறா.
நான் என்ன பண்ணேன்? அடிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். நான் அவளும் சொல்ல, சாவடிச்சுருவேன் உன்ன. என்ன கேட்க, அப்படி என்னதான் பண்ணேன்னு சொல்லி தொல. நான் எதுவுமே பண்ணல என அவளும் சொல்ல, இப்ப பாலா அவன் மொபைலை எடுத்து ஷர்மி கிட்ட காட்டுறான். பார்த்த உடனே ஷாக் ஆகுறான். ஷாக் கொஞ்சம் கூட அறிவில்லையா உனக்கு என பாலா கேட்க, சத்தியமா நான் இப்படி பண்ணல சொல்ல, ஷர்மி ஃபேஸ்புக் அக்கௌண்ட்ல அவ டைம்லைன்ல செக்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தா. அப்லோட் பண்ண ஓகே, அதுல கமெண்ட்ஸ் பண்ற எச்ச நாய்களும் நன்றின்னு வேற பதில் அனுப்பியிருக்காங்கடி. தூ வெக்கமா இல்ல என அவனும் கத்த, நான் பண்ணலன்னு சொல்றல லூசா நீ. அந்த மாதிரி வீடியோஸ் பாக்குறதா இருந்தா நான் ஆன்லைன்ல பாத்துக்குவேன். இப்படி அப்லோட் பண்ணி என்ன நானே அசிங்கப்படுத்திக்க மாட்டேன். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ, இத நான் பண்ணலடா நம்பு என சொல்ல, நீ பண்ணாம எப்படி நீ உன்னோட ஐடி தானே. ஐ திங்க் என்னோட ஐடியை யாரோ ஹேக் பண்ணிருக்கணும்டா. இப்படி 2 கமெண்ட் வந்துருச்சுடா. இருக்கலாம். நீ முதல்ல ஐடியா டீஆக்டிவேட் பண்ணி டெலீட் பண்ணு. உன்னால என் கம்பெனில என் மானமே போச்சுடி. ஒருத்தன் கூப்பிட்டு காட்டுறான், உன் தங்கச்சி ஐடி பாருடான்னு. நான் பண்ணலன்னு சொல்றேன்ல, திரும்ப திரும்ப என்னையே சொல்லிட்டு இருக்க. அடுத்த தடவை இப்படி அடிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்கிட்டா குழம்புல விஷம் வச்சு கொண்டுடுவேன். ஞாபகம் வச்சுக்க என்ன சொல்ல, எப்போ நீ செஞ்சாலும் செய்வடி என அவனும் சொல்ல, ஷர்மி ஐடியை டீஆக்டிவேட் பண்ணிட்டு வேற ஐடி ஓபன் பண்றான். அருணுக்கும் தகவல் பண்றான். சாடா செல்லம், ஐடி ஹேக்கிங்னாலதான் இப்படி நடந்திருக்கு. இது தெரியாம உன்னை திட்டிட்டேன் என அருணும் சொல்ல, சரிடா செல்லம், நீயாச்சும் சாரி கேட்ட. அந்த நாய் அடிச்சுட்டு சாரி கூட கேட்கலடா. எப்படி வலிச்சது தெரியுமா என சொல்ல, எங்க அடிச்சான்னு சொல்லுடி. வழி போக மாமா அந்த இடத்துல முத்தம் தர சரியா போயிடும் என இவனும் கடலை போட, அட போடா ரொமான்ஸ் பண்ற முல்ல நான் இல்ல என சொல்ல, அருணும் சரிடி செல்லம் நீ தூங்கு என சொல்லி குட் நைட் சொல்கின்றன. ஷர்மி இப்போ மொபைல்ல எவ்வளவு சார்ஜ் இருக்குன்னு பாக்குறான். ஷாக்கிங் 91% இருக்கு. ஒரே குழப்பமாவே இருக்கு. மொபைல் கீழ இருந்து எடுத்துட்டு வந்து 4 நாள் ஆச்சு. ஃபுல்லா யூஸ் பண்றோம். பட் சார்ஜ் மட்டும் ஏன் குறையல என யோசிச்சுக்கிட்டே தூங்குறா. அடுத்த நாள் கல்லூரியில் ஃப்ரெண்ட் நிசா கிட்ட நேத்து நடந்த எல்லாத்தையும் சொல்றா. ஹே செம்ம மொபைல் டி, சார்ஜ் குறையவே மாட்டேங்குதே. ஹே மை ஃபேஸ்புக் ஐடி ஹேக்கிங் பண்ணிட்டாங்க, அண்ணா அடிச்சுட்டான்னு சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன். அத பத்தி கேட்காம இந்த மொபைல் பத்தி கேக்குறியே. ஓய் எனக்கு அதான் முக்கியம்டி. என் ஆளு கூட நைட்டு சேட் பண்ணவே முடியல. சார்ஜ் இறங்கிடுது தெரியுமா. சிப்போ என்ன சொல்ல, சரி சரி இப்போ உனக்கு அந்த மொபைல்ல ஏன் சார்ஜ் இறங்கல அது தெரியணும் அதானே. நம்ம திவ்யா கூட நீ யூஸ் பண்ற மொபைல் தான் வச்சிருக்கா. போய் கேட்போம் வா என சொல்லி 2 பேரும் திவ்யா கிட்ட கேக்குறாங்க. அதுக்கு அவ 8 மணிக்கு மேல சார்ஜ் நிக்காதுன்னு சொல்றா. ஷர்மிக்கு அதிர்ச்சி ஆகிறது. இப்போது வீட்டுக்கு திரும்பி வரா. சர்ணி சமையலெல்லாம் முடிச்சிட்டு அண்ணனும் தங்கச்சியும் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் டிவி பார்த்து விட்டு ஷர்மி பெட்ரூமுக்கு போறா. சாட்டிங் போயிட்டு இருக்கு. இப்போ நைட்ல 11:30. அப்படியே அவளுக்கு கண்ணு சொக்கி அப்படியே தூங்குறா. தூக்க கலக்கத்துல பெட்ல இந்த பக்கம் புரளலாம். இந்த பக்கம் திரும்பும்போது ஒரு பையன் பக்கத்துல படுத்திருக்கான். இத பார்த்து ஷர்மிக்கு பக்குன்னு ஆயிடுது. பட்டுன்னு வரைஞ்சிட்டான். அவன் பார்க்க பாலா மாதிரியே இருக்கான். இவன் தான் ஒருவேளை நம்மள பயமுத்துறானோ. எழுந்து பாலா ரூம்ல போய் பார்த்தா அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கான். சரின்னு மெதுவா நடந்து அவன் ரூம் கதவு ஓபன் பண்ணா ஒரு ஆள் இவளோட பெட்ல படுத்திருக்கான். அந்த பக்கம் திரும்பின மாதிரி. ஷர்மி பார்த்த செம்ம ஷாக்கிங். இப்ப ஆண்டாள் மெதுவாக இந்த பக்கம் திரும்பினான். அது பாலாவே தான். ஷர்மி பார்த்து பயங்கரமா கத்துறான். இங்க ரூம்ல இருக்க பாலா சவுண்ட் கேட்டு முழிச்சு வெளியே வரான். ஏடியாச்சு அங்க பாடுற ஒன்ன மாதிரியே ஒருத்தன் என் பெட்ல படுத்திருக்கான்னு. அங்க பார்த்தா ஒண்ணுமே இல்ல. அடிச்சு அடுக்கி உனக்கு எங்க பார்த்தாலும் இன்னும் 2 நாள் இந்த அண்ணன் தாண்டி தெரியுமா என சொல்ல, டேய் நிஜமாடா நம்பு. ஐயோ உனக்கு பயமா இருந்தா சொல்லு. அண்ணன் ரூம்ல அண்ணன் பாதுகாப்போட படுத்துக்கோ. அதுக்கு நான் ஏன் ரூம்லயே படுத்துக்க வேண்டாம். இவங்க பேசிட்டு இருக்கும்போது வெளியே கதவை யாரோ தட்டுறாங்க. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து முழிக்கிறாங்க. ஷர்மி போய் கதவை திற சொல்ல, நோ நோ நீ போ என சொல்ல, கதவு திறந்து பார்த்தா நிஷா அப்பா கதிர் வந்திருக்காரு. சார் நீங்களா, உள்ள வாங்க சார் என சொல்ல, இருக்கட்டும்ப்பா. ஷர்மி எங்க, என்னாச்சு அவளுக்கு, பெரிய பிரச்சனை, உடனே வீட்டுக்கு வான்னு நிஷாக்கு கால் பண்ணிருக்கா. அதான்ப்பா நான் பதறி வந்தேன்னு சொல்ல, ஷர்மிய பாக்குறான். ஷர்மி திருவேல முழிக்கிறான். சார் அது வந்து திடீர்னு வீட்டுல திருட வந்துட்டான். நானும் வெளியே போயிருந்தேன், அதான் நிஷாவுக்கு கால் பண்ணிருக்கான். சாரி சார் உங்களை தொந்தரவு பண்ணதுக்கு என்ன சொல்ல, இருக்கட்டும்ப்பா. உங்களுக்கு எப்ப என்ன உதவி பட்டாலும் எனக்கு கால் பண்ணுங்க. நான் உங்க அப்பா மாதிரி சரியா என கதிர் சொல்ல, ரொம்ப நன்றி மாமா என்றான் பாலா. மாமா கிளம்பிட்டாங்க. என்ன பிரச்சனை உனக்கு, கொஞ்ச நாளா உன் நடவடிக்கை சரியில்லையே, எதுக்கு இப்போ இந்த நேரத்துல நிஷாக்கு கால் பண்ணி இங்க வர சொன்ன. நிஜமா நான் கால் பண்ணலடா. எல்லாத்துக்கும் ஒரு வரம்பு இருக்கு ஷர்மி, விளையாடுனது போதும் சொல்லிட்டேன் என சொல்ல, ஏன்டா யாருமே என்ன நம்ப மாட்டீங்க என அழுகிறா. ஷர்மி அழுகிறத பார்த்து பாலாவும் ஃபீல் பண்றான். போய் குண்டு பாப்பா ஒண்ணும் இல்ல, நான் உன்னை நம்புறேன் ஓகேவா என சொல்ல, அவளும் அழுது கொண்டு என்கிறா. பாலா இப்போ ஷர்மி ரூமுக்கு போறான். பெட்ல ஷர்மி மொபைல் இருக்கு. அதை எடுத்து பாக்குறான். சார்ஜ் 91% இருக்கு. மொபைல் உள்ள போய் முழுசா செக் பண்ணி பாக்குறான். கடைசியில டயல் நம்பர் நிஷாவோடது இருக்கு. ஷர்மி என கூப்பிட, சொல்லுடா.
கடைசியா எப்போ சார்ஜ் போட்ட? அந்த மொபைல் கிடைச்ச இந்த 5 நாள்ல 1% கூட குறையல. அதான் போடவே இல்ல. நீ சொல்றத என்னால நம்பவே முடியல. இதுக்கு வாய்ப்பே இல்ல. உலகத்துல இப்படி ஒரு பேட்டரி ஸ்டோரேஜ் மொபைல் கண்டுபிடிக்கவே இல்ல. அப்புறம் எப்படி இந்த மொபைல்ல மட்டும் என்ன சொல்ல? தெரியலடா. எனக்கு என்னமோ யோசனையா இருக்குடி. என்னடா இந்த மொபைல் உனக்கு எங்க கிடைச்சதோ நீ நாளைக்கு என்ன அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போய் காட்டு. சரியா என்ன சொல்ல? சரிடா என்றாள் ஷர்மி. அது வரைக்கும் இந்த மொபைல் என்கிட்டே இருக்கட்டும் என சொல்ல, சரிடா எடுத்துக்கோ என சர்மி சொல்லவும், நீயும் போய் தூங்க குட் நைட் என சொல்ல, ஷர்மி அவர் ரூமுக்கு போயிடா. பாலா அந்த மொபைல் எடுத்து அவனோட ரூமுக்கு போறான். இந்த மொபைல்ல ஏதோ ஒண்ணு இருக்குன்னு பாலாவுக்கு தோணுது. அத ஷர்மி கிட்ட சொன்னா அவ பயந்துருவா. அதனால மெதுவா அவகிட்ட இருந்து மொபைல வாங்கிட்டு வந்திருக்கான். லைட் ஆஃப் பண்ணிட்டு பெட்ல படுக்கிறான். அந்த மொபைலையே பார்த்துட்டு இருக்கான். ரூம்ல ஃபேன் கூட ஓடல. ரூம் ரொம்ப அமைதியா இருக்கு. கடிகார நொடி முள் அசைற சத்தம் மட்டும் டக் டக் டக்னு கேட்டுக்கொண்டே இருக்கு. திடீர்னு மொபைல் லைட் எந்த பட்டனும் அழுத்தாம தானாவே ஆன் ஆகிறது. இந்த மொபைலை இனிமே வீட்டுக்குள்ள வச்சுக்கலாமா இல்ல தூக்கி போட்டுடலாமா இல்ல உடைச்சு போட்டுடலாமான்னு அவனுக்குள் நிறைய விஷயம் ஓடிக்கொண்டே இருக்கு. ஆனா இந்த காலத்துல போய் இந்த மாதிரி லூசுத்தனமா மொபைலுக்குள்ள பேய் இருக்கு அப்படி இப்படி லூசுத்தனமா யோசிக்கல என்ன இருக்கு. நடக்கிற பிரச்சனைக்கெல்லாம் இந்த மொபைல் காரணம் இல்ல, இந்த மொபைலை யூஸ் பண்ற ஆள் தான் காரணம். இதை நம்மளே யூஸ் பண்ணி பார்ப்போம், அப்போ இதை பத்தி தெரிஞ்சுக்கலாம்னு முடிவு பண்றான். மொபைல்ல ஷர்மி சிம்மை எடுத்துட்டு பாலா தன்னோட சிம்மை போட்டு மொபைலை ரீசெட் பண்ணி வாட்ஸ்அப் பேஸ்புக்னு எல்லாத்தையும் தன்னோட ஐடியை பாஸ்வேர்டை போடுறான். அடுத்த நாள் காலை ஷர்மி என பாலா கூப்பிட, சொல்லுடா என சொல்ல, அந்த மொபைலை நான் யூஸ் பண்றேன், இந்தா என்னோட மொபைலை நீ வச்சுக்கோ என சொல்ல, ஏடா உன் மொபைல்லாம் கொடுக்குற, தங்கச்சி மேல திடீர்னு பாசம்லாம் வருது என சொல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி, இதுல சார்ஜ் இறங்க மாட்டேங்குதுன்னு சொன்னல, அதான் இதை வச்சுக்கலாம்னு. அதானே பார்த்தேன், நீ ஃப்ராட் ஆச்சே. சரி காலேஜ் போக வேண்டாம், ஏன் கூட வாயினா கூப்பிட, எங்க அந்த மொபைல் எங்கிருந்து எடுத்தியோ அந்த இடத்த சரியா காட்டேன்னு சொல்ல, சர்மியும் என்ன சொல்ல, 2 பேரும் பைக்கில் அந்த இடத்துக்கு போறாங்க. இங்க தாண்டா, கரெக்டா தானே சொல்லுடி. ஆமாடா இங்கதான். சரி நீ காலேஜ் கிளம்பு, நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல, ஓய் என்ன கொண்டு விடுடா என்ன சொல்ல, ஆட்டோ பிடிச்சு போனி பொடா குரங்கு, நைட்ல குழம்புல உப்பு அள்ளி போட்டுறேன் இரு என சொல்ல, ஷர்மி கோவமாக போயிட்டான். பாலா அந்த இடத்தை சுத்தி பாக்குறான். ஒண்ணு, மொபைல் யாரோட பாக்கெட்ல இருந்து கீழே விழுந்திருக்கணும், இல்லைன்னா இங்க ஏதாவது விபத்து நடந்து அப்படி மொபைல் தொலைஞ்சு போயிருக்கணும். இப்படி நிறைய யோசிச்சுட்டே இருக்கான். இப்ப எதிரில் உள்ள பெட்டி கடைக்கு போறான். அண்ணா இங்க 5 நாள் முன்னாடி ஏதாவது விபத்து நடந்துச்சா நான் கேட்க, கடைக்காரனும் ஆமாப்பா நீ யாரு, நீ எதை பத்தி கேக்குறன்னு சொல்ல, இல்லன்னா நிறைய பேர் சொன்னாங்க அதான் உண்மையானு கேட்டேன். ஆமாப்பா விபத்திலே இறந்துட்டான். ஓ ஓகே நான் நன்றி என சொல்ல, அப்ப இங்கதான் விபத்து நடந்திருக்கு. என்னோட ஊர்ஜிதம் சரியா இருந்தா இறந்து போனோட மொபைல் தான் ஷர்மி கொண்டு வந்த இந்த மொபைல். அப்ப எனக்கு திடீர்னு மனசுல ஒண்ணு வந்தது. 5 நாள் முன்னாடி டிவில ஒரு நியூஸ் போயிட்டு இருந்தது. அதுல வினோத்குமார் அதுல வினோத்குமார்னு ஒரு பையன் விபத்துல இறந்துட்டானும் அவன் உடம்பு திடீர்னு மர்மமான முறையில் காணாம போயிடுச்சுன்னு டிவில நியூஸ் போயிட்டு இருந்தது. ஆனா நான் தேடுறது அந்த வினோத்குமார் தான். அவன் பத்தி விசாரிச்சா என்ன நடக்குதுன்னு கண்டுபிடிக்கலாம் என யோசிக்க இன்னைக்கு வேலைக்கு லீவு போட்டு பாலா அந்த நியூஸ் பத்தி விசாரிக்க அந்த டிவி ஸ்டேஷனுக்கு போறான். உள்ள போய் சில பேருக்கிட்ட விசாரிக்கிறான். அப்போ ஹலோ ப்ரோ என பாலா கூப்பிட அந்த ப்ரோவும் திரும்புகிறான் அதிர்ச்சியில். யோ யோ யார் யா நீ என கேட்க, ப்ரோ ஏன் என்ன பார்த்து அதிர்ச்சி ஆகுறீங்க, நான் உங்ககிட்ட ஒரு உதவி கேட்டு வந்திருக்கேன் சொல்ல, அதிர்ச்சியில் பயந்து கேட்டு நீ 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 இறந்துட்டல, நீ எப்படி உயிரோட என்ன சொல்ல, பாலாக்கு இப்போ அதிர்ச்சி. ப்ரோ காமெடி பண்ணாதீங்க, நான் இப்பதான் உங்களை முதல் தடவை பாக்குறேன், என்ன போய் செத்துட்டேன்னு சொல்றீங்க, உன்னோட பேர் வினோத்குமார் தானே. இல்ல ப்ரோ என்னோட பேர் பாலா, நீ கூட கொஞ்சம் வாங்க என அவர் கூட்டி போக பாலாவை அந்த ப்ரோ ஒரு ரூமுக்கு கூட்டிட்டு போய் 5 நாளுக்கு முன்னாடி நடந்த அந்த பேப்பர் நியூஸ் காட்டுறாங்க. பாலாவுக்கு பயங்கர அதிர்ச்சி. அதுல வினோத்குமார் என்ற வாலிபர் விபத்தில் பலின்னு பாலாவோட போட்டோ அங்க இருக்கு. ஹலோ இப்ப புரியுதா நான் ஏன் அதிர்ச்சியானு கேட்க, ஆமா சார் அவன் பார்க்க என்ன மாதிரியே இருக்கான் என பாலா சொல்ல, ஒரே மாதிரி சில பேர் இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன், இப்பதான் பாக்குறேன் அவனும் சொல்ல, பாலா அந்த ப்ரோ கிட்ட வினோத்குமார் முகவரி வாங்கி விட்டு நன்றி சொல்லி விட்டு வந்தான். இப்போ வீடு. டேய் என்னமோ விசாரிக்க போறேன் கலட்ட போறேன்னு சொன்ன, என்ன கண்டுபிடிச்சேன்னு ஷர்மி கேட்க, அந்த பேப்பர் எடுத்து ஷர்மி கிட்ட கொடுக்குறான். ஷர்மி அதை பார்த்து செம்ம ஷாக்கிங். டேய் என்னடா உன்ன மாதிரியே ஒருத்தன் போட்டோ போட்டு செத்துட்டா நியூஸ் வந்திருக்கு. ஆமா அவன் பார்க்க என்ன மாதிரியே இருக்கான். அது மட்டும் இல்ல அவனுக்கு விபத்தாகி அவன் கையில இருக்க மொபைல் கீழே விழுந்திருக்கு. அந்த மொபைலை தான் இப்ப நீ எடுத்துட்டு வந்திருக்கேன்னு சொல்ல அதிர்ச்சி ஆகுறா ஷர்மி. என்ன வாயை பொளக்குற என கேட்க, எனக்கு சில விஷயம் தோணுதுடா, நடந்த எல்லா தப்புக்கும் காரணம் அந்த மொபைல் தான் நினைக்கிறேன். ஒருவேளை அவனோட ஆவி இந்த மொபைல்ல இருக்குமோ.
நோ, அதுக்கு வாய்ப்பே இல்ல. இது என்ன ஹாலிவுட் படமா? மொபைலுக்குள்ள பேய்ன்னு சொல்லிட்டு வேற ஏதோ ஒண்ணு இருக்கு. அத நாம கண்டுபிடிக்கணும்னு சொல்ல, இவங்க பேசிட்டு இருக்கும்போதே அந்த மொபைல் ரிங் ஆகுது. மொபைல்ல பாலா போட்டோ போட்டு வினோத்குமார் காலிங்ன்னு வருது. பயத்துல 2 பேரும் மொபைல பார்த்துட்டே இருக்காங்க. ஓய் மொபைல் எடுடி என பாலா சொல்ல, ஐயோ நான் இல்ல, ஆளை விடு, நீயே எடுத்து பேசு என சொல்ல, கொஞ்ச நேரத்தில் ரிங் கட் ஆகி விடுகிறது. டேய், ஒண்ணு இந்த மொபைல்ல எங்கேயாவது தூக்கி போட்டுரு, இல்ல உடைச்சு போட்டுரு, அதான் நமக்கு நல்லது என்ன சர்மி சொல்ல, இல்ல இந்த மொபைலுக்குள்ள இருக்க மர்மத்தை நான் கண்டுபிடிக்காம விட மாட்டேன், அதுக்கு இந்த மொபைல் இருந்தாகணும் என சொல்ல, ஐயோ சாமி நீ என்னமோ பண்ணித்தல, ஆனா அந்த மொபைலை என் கண்ணுல மட்டும் காட்டி தொலைக்காத, நான் ரூமுக்கு போறேன், குட் நைட் என சொல்கிறார் ஷர்மி. இப்போ ஷர்மி ரூமுக்கு நேரம் இரவு 10 மணி. ஷர்மி கதவை நல்லா மூடிட்டு ட்ரெஸ் மாத்துறா. ட்ரெஸ் எதுவுமே இல்லாம இருக்கிறப்போ பின்னாடி இருந்து யாரோ கட்டுப்பிடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல். திரும்பி பார்த்தா ஒண்ணுமே இல்ல. ஷர்மிக்கு அவ்வளவு பயம். உடனே நைட் எடுத்து போட்டுக்கிறா. அப்ப அவளை யாரோ தூக்குறாங்க. நான் அண்ணானு கத்த பாக்குறா. ஆனா சத்தம் வெளியே வரவே இல்ல. சர்மியால பேச முடியல. அப்படியே அந்த இடத்துல மிதக்குறா. எந்த பிடிமானமும் இல்ல. வெட்டு நோக்கி இழுக்குது. அப்போ கதவு படார்னு திறக்குது. பாலா நிக்கிறான். மிதக்குற ஷர்மியை பார்த்து அதிர்ச்சியில் நிக்கிறான். பாலா பார்த்த உடனே ஷர்மி பொத்துன்னு பெட்ல விழுறா. இப்போதான் அவ வாயிலிருந்து சத்தம் வருது. பயங்கரமாக அழுகிறா. ஒண்ணுமில்லடி, ஒண்ணுமில்ல, அழுகாத, அண்ணா இருக்கேன், ஓகேவா என பாலா தைரியம் படுத்த, பார்த்தலடா இப்போ என்ன ஆச்சுன்னு, எல்லாமே அந்த மொபைலாலதான், முதல்ல இப்போ உடைச்சு போட என்ன சொல்ல, சரி சரி நீ படுத்துக்கோ, நான் என்னோட ரூமுக்கு போய் உடைக்கிறேன் என்ன சொல்ல, என்னது இந்த ரூம்ல நான் தனியாவா, போதுண்டா சாமி, நானும் உன்னுடைய ரூமுக்கு வரேன் என ஷர்மி சொல்ல, ஷர்மி பாலா ரூமுக்குள்ள வந்து கொஞ்ச நேரத்துல தூங்கிறான். ஆனா பாலா தூங்கவே இல்ல. அந்த மொபைலை வச்சு கண்ணு வாங்காம பார்த்துட்டே இருக்கான். அந்த மொபைல் அவனை பார்க்க வச்சுட்டே இருந்தது. அவனே நினைச்சாலாம் அவனோட கண்களை அந்த மொபைல்ல இருந்து மாத்தவே முடியல. மொபைலை பார்த்துக்கிட்டு தூங்கிட்டு இருக்க ஷர்மிய பாக்குறான். ஷர்மி என கூப்பிட நல்லா தூங்குறான். ஷர்மி என வேகமா கத்துறான். என்னடா என கேட்க, உடனே உன்னோட ரூமுக்கு போய் மூடிக்க போ கத்துறான். ஏனா என்னடா ஆச்சு ஷாக்கிங்காக கேட்கிறான். போன்னு சொல்றேன்ல போடி என கத்த ஷர்மி எழுந்து வேகமாக அவர் ரூமுக்கு போய் கதவை முடிக்கிறான். உள்ள போய் பெட்ல உட்காந்துக்கிட்டு என்னவா இருக்கும் திடீர்னு கத்துறான்னு யோசிச்சுட்டே இருக்கா. அப்ப டக்கு டக்குன்னு மெதுவா கதவு தட்டுற சத்தம் கேக்குது. ஷர்மிக்கு இப்போ அள்ளு இல்ல. திறக்கலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறான். இப்ப சத்தம் அதிகமா வருது. யாரோ கதவை உடைக்கிற மாதிரி பண்றாங்க. நான் என கத்த அப்படியே கதவு ஒழியுது. ஷர்மி ஷாக்ல இருக்கான். கதவுக்கு வெளியே நிஷாவும் அவங்க அப்பா கதிரும். மாமா நீங்களா? ஹே லூசாடி, நீ எதுக்குடி இப்படி பண்ணி பார்த்த? என்னம்மா பிரச்சனை உனக்கு? பாலா எங்க என கேட்க, இங்க நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல மாமா. நீ தற்கொலை பண்ணிக்க போற, கதவை மூடிட்டு வெளியே வர மாட்டேங்கிற அப்படின்னு பாலாதான் கால் பண்ணி அழுதுட்டே சொன்னா. அதான் நாங்க பதறி அடிச்சுட்டு ஓடி வரோம். ஓஹோ, அப்ப பாலா அங்க வரான். மாமா மன்னிச்சிருங்க உங்களை தொந்தரவு பண்ணதுக்கு. அதை விடுப்பா, உங்களுக்கு ஒண்ணுன்னா நாங்க தானப்பா வரணும். அப்பா அம்மா இல்லாத பிள்ளைங்க வேற. சரி ஷர்மிக்கு என்ன பிரச்சனை, ஏன் இப்படி திடீர்னு பண்றா? ஷர்மிக்கு எந்த பிரச்சனையும் இல்ல மாமா. 5 நாளா இந்த வீட்டுல ஏதோ தப்பு தப்பா நடக்குது. நான் நினைக்கிறேன் இந்த வீட்டுல பேய் இருக்குன்னு என்ன சொல்ல. என்னது பேயா? ஆமா மாமா, இங்க என்ன நடக்குதுன்னு நான் உங்களுக்கு நாளைக்கு விளக்கமா சொல்றேன். இப்போ ஒரு உதவி பண்றீங்களா? ஷர்மி உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு கொஞ்ச நாள் அங்க இருக்கட்டும் ப்ளீஸ் மாமா என்ன சொல்ல. அது உங்க வீடு மாதிரிப்பாம், ப்ளீஸ்ன்னு எல்லாம் சொல்லாத. சரி இத பத்தி காலையில பேசிக்கலாம். ஷர்மி மட்டும் இல்ல, நீயும் அங்க வந்து இரு. இங்க என்ன ஏதுன்னு நாளைக்கு யாரையாவது வச்சு பாத்துக்கலாம் என்ன சொல்ல. இல்ல மாமா, நீங்க ஷர்மியை மட்டும் கூட்டிட்டு போங்க. எனக்கு இங்க கொஞ்சம் வேலை இருக்கு, முடிச்சிட்டு உங்களை வந்து பாக்குறேன்னு சொல்ல. பாலா நீயும் வந்துரு ப்ளீஸ், இங்க தனியா இருக்காது, உனக்கு ஏதாவது ஆகிடுமோன்னு எனக்கு பயமா இருக்குடா என ஷர்மி கவலைப்பட. ஆஹா, நீ சீரியஸா பேசாத, எனக்கே சிரிப்பு வருது. சரி கிளம்புங்க, நான் காலையில வந்து பாக்குறேன் என பாலா சொல்ல. மாமா ஷர்மி கூப்பிட்டு கிளம்புறாரு. போகும்போது நிஷா பாலாவை ஓரக்கனால் பார்த்துட்டே போறா. வீட்டுக்கு பின்னாடி ஒரு பெரிய மரம் இருந்தது. அந்த மரத்துக்கு பின்னாடி நின்னு அங்க ஒரு உருவம் இங்க நடக்கிற எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தது. நேரம் இப்போ இரவு 2 மணி. இப்ப வீட்டுக்குள் எல்லா லைட்டும் ஆன் பண்ணி விட்டு ஹால்ல பாலா உட்கார்ந்து இருக்கான். மாமாவுக்கு நான் கால் பண்ணவே இல்லை. அப்புறம் எப்படி நான் கால் பண்ணதா சொல்லி மாமா இங்க வந்தாரு? ஆனா மொபைல கடைசி கால் மாமாவுக்கு தான் போயிருக்கு. என்னையே அறியாம நான் இந்த மொபைலுக்கு அடிமாகிட்டேனா, இல்ல இந்த மொபைல இறந்து போன வினோத்குமார் ஆவியா இருக்கானா? சரி ஆவியா கூட இருந்துட்டு போட்டோம். அவனோட நோக்கம் என்னன்னு கண்டுபிடிச்சு அவனை எப்படி விரட்டுறது? இல்லைன்னா அந்த மொபைலை உடைச்சு போட்டுட்டு எல்லாமே சரியாகிடுமா? இப்படி பாலா மனசுல நிறைய கேள்விகள் இருந்தது. எல்லாத்துக்கும் விடைய தெரியணும். வினோத்குமார் வீட்டுக்கு போய் அவனை பத்தி விசாரிக்கணும். எனக்கு என்னமோ வினோத்குமார் இந்த மொபைல் மூலமா என்கிட்ட ஏதோ சொல்ல வரானுதான் தோணுது. இப்ப பாலாக்கு வெளியே இருந்து தன்னை யாரோ பின்தொடர மாதிரி ஃபீல் ஆகுது. மெதுவாக எழுந்து ஜன்னல் கதவு வழியா வெளியே எட்டி பாக்குறான். அப்ப தூரத்துல ஒரு மரத்து கீழே ஒரு உருவம் நிக்குது. இருட்டுல சரியாக தெரியல. டக்குன்னு அந்த உருவம் மறைஞ்சிருது. பாலா மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு பெட்ல போய் படுக்கிறான். நிஷா வீடு.
ஷர்மி நிஷா ஒன்னா நிஷா ரூம்ல படுத்திருக்காங்க. நிஷா கிட்ட ஒண்ணு விடாம வீட்டுல நடந்ததெல்லாம் சொல்றா ஷர்மி. அப்போ நிஜமா பேயெல்லாம் இருக்குதாடின்னு நிஷா கேட்க, ஆமாடி, சொல்ல முடியாது, இந்த ரூம்ல கூட இருந்தாலும் இருக்கலாம். ஓய் நீ வேற சும்மா இருடி. என்னோட வீட்டுல நடந்த எதுவுமே என் ஆளுக்கு தெரியாதுடி. சொல்லணும்னு நாளைக்கு காலேஜ்ல பார்த்து. சரி, பாலா கேரக்டர் எப்படி? இப்போ நீயே அவனை பத்தி கேக்குற? ரொமான்டிக்கா பாக்குறா இல்ல சும்மா தெரிஞ்சுக்கலான்னு தான்? ஓய் நீ ஏன் கேக்குறன்னு நல்லா தெரியும். உனக்கெல்லாம் அவன் செட் ஆக மாட்டான்டி. ஏன் அவன் சரியான ஃப்ராடுடி. பொண்ணுங்க விஷயத்துல என்ன ஷர்மி சொல்ல, ஏன்டி லவ் பண்றேன்னு சொல்லி மேட்ரு பண்ணிடுவானா என்ன பொண்ணுங்கள? சிச்சி, அவன் அந்த அளவுக்குலாம் தகுதி இல்லை. அப்புறம் சார், விளையாட்டு எல்லாமே ஃபேஸ்புக் மட்டும்தான். ஃபேஸ்புக்ல எந்த பொண்ணை பார்த்தாலும் உடனே ப்ரப்போஸ் பண்ணிடுவான். உங்களை உஷார் பண்ண நிறைய பிட்டெல்லாம் போடுவான். நல்லவ மாதிரியே சீன் கூட போடுவான். அந்த பொண்ணு ஓகேன்னு சொல்லிடுச்சுன்னு வச்சுக்கோ, உடனே மன்னிச்சிரு தங்கச்சி, நமக்கு அது ஒத்து வராதுன்னு சொல்லி எஸ்கேப் ஆயிடுவான். ஏன்டி அப்படி பண்றான் என்ன கேட்டா தனியா இருக்கிறது தானே கெத்துன்னு சீன் போடுவான். சரி அதை விடு, உனக்குதான் ஆள் இருக்கே, நீ ஏன் அவனை பத்தி கேக்குற? பிரேக்கப் டி, அவன் ஒரு பைத்தியம், நீ ஒரு வீணா போனவடி கூடி. எனக்கு இப்ப தூக்கம் வருது என குட்னு சொல்கிறான். 2 பேரும் ஒன்னாகவே தூங்கிறாங்க. அடுத்த நாள் காலை பாலா 2 நாள் கம்பெனிக்கு லீவு சொல்லிவிட்டு வினோத் முகவரி எடுத்துக்கொண்டு அவன் இருந்த ஏரியாவில் அவனை பத்தி விசாரிக்க கிளம்புறான். சைட் காலனி ஒரு இடம் இருக்கு, அங்கதான் வினோத் இருந்திருக்கான். அவனோட ஏரியாக்குள்ள போன உடனே பாலாவை எல்லாரும் ஒரு மாறி பாக்குறாங்க. அப்போ ஒருத்தன், தம்பி இங்க வா என ஒருத்தர் கூப்பிட, சொல்லுங்க ப்ரோ. ஒரு சாலையில பார்க்கும்போது நீங்க போன வாரம் இறந்து போன வினோத் மாதிரியே இருக்கீங்க. ஆமாண்ணா, எல்லாரும் அப்படிதான் சொல்றாங்க, அதான் அவனை பத்தி விசாரிச்சுட்டு போலான்னு வந்திருக்கேன். அவனோட வீடு எங்க இருக்குன்னு நான் கேட்க, அந்த ஆளு பாலா கிட்ட, வினோத்குமார் அப்பா அம்மா யாரும் இல்ல, அவன் தனி ஆளுதான், வீட்டை விட்டு வெளியே வர மாட்டான், எப்ப பாரு ஆராய்ச்சி பண்றேன்னு வீட்டுக்குள்ளேயே இருப்பான், வெளியவே வரமாட்டான். அதனாலயே அவனை பத்தி யாருக்கும் வெளி உலகத்துக்கு அவ்வளவா தெரியாது. ஆனா நான் 3 நாளைக்கு தண்ணி கேன் போட போவேன். அப்படிதான் எனக்கு அவன் பழக்கம். ஒவ்வொரு தடவையும் ஒரு பொண்ணு அவன் கூட இருக்கும். பொண்ணுங்க விஷயத்துல ஆளு படு சோக்காளின்னு சொல்லி அவன் வினோத் வீட்டை காட்டுறான். வீட்டை போய் பார்த்தா போலீஸ் வீடை பூட்டி சீல் வச்சிருக்காங்க. நல்ல பெரிய வீடு. சரி ப்ரோ, நான் எங்க வீட்டுக்கு கிளம்புறேன்னு அந்த ப்ரோ கிட்ட சொல்லிவிட்டு கிளம்புற மாதிரி போயிட்டு அப்புறம் தனியா வந்து பாலா வினோத்குமார் வீட்டு காம்பவுண்டேகளை குதித்து உள்ள போறான். உள்ளே ஒரே அமைதியா இருக்கு. அதே நேரத்தில் ஒரு இனம் புரியாத பயம் வருது. உடம்பெல்லாம் வேர்க்குது, கை காலெல்லாம் மடங்குது. அப்ப அங்க செத்து போய் ஏதோ அழுகி போன ஒரு மாதிரி கெட்டவான வாசனை. உள்ள போலான்னு பார்த்தா எல்லா கதவும் பூட்டி இருந்தது. ஒரே ஒரு ரூமோட ஜன்னல் மட்டும் திறந்திருக்கு. அது கிட்ட போய் மெதுவா உள்ள எட்டி பாக்குறான். உள்ள பார்த்தா உடனே பாலாக்கு இதயம் ரொம்ப வேகமாக துடிக்குது. உள்ள இருக்குது எலக்ட்ரிக்கல் ஒயர், ஆராய்ச்சி பண்ற சாதனம். அதுக்கு நடுவுல அந்த பக்கம் பார்த்த மாதிரி ஒரு ஆள் நிக்கிறான். பாலாக்கு பயம் இருந்தாலும் உண்மை என்னன்னு கண்டுபிடிக்க தொடர்ந்து அந்த பக்கம் திரும்பி நிக்கிற அந்த ஆளை பாக்குறான். அவன் இப்ப மெதுவா பாலா பக்கம் திரும்புறான். பாலாவை பார்த்து சிரிக்கிறான். பாலாக்கு அவனோட முகத்தை பார்த்து குளம் நடுங்கி போச்சு. அவன் பார்க்க அச்சசலாக பாலா மாதிரியே இருக்கான். ஆமா, அது அவன்தான், வினோத்குமார். உள்ள வாங்க மிஸ்டர் பாலன் என கூப்பிட அதிர்ச்சியில் நிக்கிறான் பாலா. கதவு தானா திறக்குது. பாலா தன்னை அறியாம உள்ள போறான். ஹஹஹ, பயமா இருக்கா பாலா என கூப்பிட பயப்படுறான். ஆனா மனசுல தைரியத்தை வரவழைச்சிட்டு, நீ ஒரு விபத்துல இறந்துட்டு தான் சொன்னாங்களே, அப்புறம் எப்படி உயிரோட இங்க? ஆமா, நான் இறந்துட்டேன், ஆனா விபத்து இல்ல, கொலை. கொன்னுட்டாங்க இங்க என்ன சொல்ல. ஐஸ் பாக்ஸுக்குள்ள இருக்க பிணத்தை சடலமா எடுத்து பாலா கிட்ட காட்டுறான். ஆமா, அது வினோத்குமாரோட பிணம், சடலம் தான். அதுக்கு பக்கத்துல அவன் பேயா நிக்கிறான். பாலாக்கு இதை பார்க்கவே இதயம் ரொம்ப வேகமாக துடிக்க ஆரம்பிக்குது. இப்ப என்ன வேணும் உனக்கு? அதுவா, உன்னோட தங்கச்சி ஷர்மி. இதை கேட்டதும் அதிர்ச்சியில் நிக்கிறான். அவனோ வினோத்தோ, ஹஹஹா, பயமா இருக்கா? சொல்லப்போனா அவதான் இங்க இருக்கணும், ஆனா நீ இருக்க என்ன சொல்ல. புரியல. புரியலையா? உன் கையில வச்சிருக்கே ஆண்ட்ராய்டு மொபைல், அது யாரு கையில இருக்கோ அவங்கதான் இங்க வர வேண்டிய ஆள். புத்திசாலித்தனமா உன் தங்கச்சி கிட்ட இருந்து அதை நீ வாங்கிட்ட, அதான் நீ இங்க வந்துட்ட. சாரி, வந்துட்ட இல்ல, உன்னை நான் வர வச்சேன். ஓஹோ, அந்த மொபைல் அப்படி என்னதான் இருக்கு? அந்த மொபைல் சாதாரண ரெட்மி நோட் 10 ஆண்ட்ராய்டு மொபைல்னு நினைச்சியா? இல்ல, அது என்னோட கண்டுபிடிப்பு. 1 மாதம் சார்ஜ் இறங்கவே இறங்காது. உலகத்திலே ரொம்ப பவர்ஃபுல் பேட்டரி ஸ்டோரேஜ் மொபைல். அது என்னோட கண்டுபிடிப்பு. அதுதான் என்னோட உயிர் போகவும் காரணமாக இருந்தது. இப்ப அதுக்குள்ளதான் நான் இருக்கேன். அதை வச்சுதான் நான் நினைச்ச எல்லாத்தையும் அடைய போறேன் என சொல்ல, என்ன பண்ண போறேன் என கேட்க, உன்னோட தங்கச்சி சர்மியா அனுபவிக்க போறேன். அவளை மட்டும் இல்ல, நம்ம ஊர்ல இருக்க எல்லா அழகிகளையும் அவங்களுக்கே தெரியாம அனுபவிப்பேன். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா மிஸ்டர் பாலா? இந்த உலகத்திலே யார் ரொம்ப அதிர்ஷ்டசாலி தெரியுமா? நினைச்ச நேரம் நினைச்ச பொண்ணு கூட ரொமான்ஸ் பண்றவன் தான். நீ தான் இறந்து போன உன்னால எப்படி இதெல்லாம் பண்ண முடியும்? இதுக்கு வாய்ப்பே இல்லையேன்னு சொல்ல, பக்கத்து
பக்கத்துல இருக்க அவனோட உடம்ப காட்டி, இந்த உடம்பும் உன் கையில இருக்க மொபைலும் இருக்கிற வரைக்கும் நான் நினைச்ச எல்லாமே பண்ண முடியும். ஏன் தெரியுமா? நான் உங்கள மாரி சாதாரண மனுஷன் இல்ல. நான் ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானி. வாழும்போதே இறந்து போனதுக்கு அப்புறம் என்ன நடக்கும்னு, இறந்தவங்கள எப்படி உயிரோட கொண்டு வரலாம் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ற பெரிய விஞ்ஞானி. ஆனா நான் இறந்துட்டேன். அப்புறம் இறந்து போனதுக்கு அப்புறம் தான் இப்படி ஒரு உலகம் இருக்குன்னு எனக்கே தெரிஞ்சது. உலகத்துல இதெல்லாம் இறந்து போனவங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச உண்மைகள். அப்ப இந்த மொபைலையும் உன்னோட சடலத்தையும் அழிச்சிட்டா உன்னை அழிச்சிடலாம்ல. ஹஹஹா. உன் கையில இருக்க மொபைலை தூக்கி போட்டு உடைச்சா உடைஞ்சிரும்னு நினைச்சியா? அத உயிரோட இருக்க உங்க யாராலையும் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா இந்த உடம்பும் நானும் யாரு கண்ணுக்கும் தெரிய மாட்டோம், உன்னை தவிர. உனக்கு இப்ப என்னதான் வேணும்? எதுக்காக என்ன இங்க வர வச்சு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க? உன்னால ஒரு காரியம் ஆகணும். சரி, அது முடிஞ்சா போயிருவியா? அது முடிஞ்ச உடனே உன்னை கொன்னுடுவேன். அதுக்கப்புறம் நான் ஆசைப்பட்ட என்னோட வாழ்க்கைய உன் மூலமா வாழ்வேன். என்னது, என்ன கொன்னுடுவியா? எப்படி? அதெல்லாம் ரகசியம். நீ இப்ப போகலாமே நான் சொல்ல. இல்ல, இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. இப்ப வினோத்குமார் உருவம் கருப்பாக கொடூரமாக மாறுது. பாலா அதை பார்த்து பயந்து அங்கிருந்து வெளியே ஓடி போயிறான். வெளியே போய் ஷர்மிக்கு கால் பண்றான். சொல்லுடா, எங்க இருக்க? காலேஜாடா? பக்கத்துல யார் நிக்கிறா? நிஷாடா. அவகிட்ட மொபைல் கொடு. சொல்லுங்க பாலா, என்ன நிஷா சொல்ல. சர்மியா ஒரு நிமிஷம் கூட எங்கேயும் தனியா விடாத. எப்பவும் அவ கூடவே இரு. என்னாச்சு? எதுவும் பிரச்சனையா? எதுவும் இல்ல, நான் சொன்னதை மட்டும் செய்தி என்ன சொல்ல. என்னது நீயா? கால் கட் பண்ணி விட்டு யோசனை பண்ணிட்டு ரோட்ல நடந்து போறான். அப்ப பக்கத்துல பூவு மாதிரி இருந்தது. அதுல தூக்கி மொபைல்ல போடுறான். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பாக்கெட்ல கை விட்டா அந்த மொபைல் அவனோட பாக்கெட்ல இருக்கு. நல்லா மாட்டிக்கிட்டோம் போலயே, நம்ம இதுல இருந்து தப்பிக்கவே முடியாதா என யோசிக்க, போலீஸ் கிட்ட சொன்னா யாரும் எதையும் நம்ப போறதில்ல. அப்படி இல்லைன்னா மந்திரவாதிங்க சாமியார்னு போனா இதுக்கு ஏதாவது தீர்வு கிடைக்குமா? அப்படி இப்படி தலையை பிச்சுக்கிட்டு பைத்தியம் மாதிரி ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கான். அப்ப எதுல ஒரு லாரி ரொம்ப வேகமா வந்து பாலா மேல மோதுது. அடி எதுவும் படாம லாரிக்குள் பூந்து அந்த பக்கம் வந்து நிக்கிறான். ஏன்னா இது எதுவுமே நடக்கலன்னு ஆச்சரியமும் அதிர்ச்சியாவும் நிக்கிறான். அப்ப மொபைல்ல ஒரு மெசேஜ் வருது. அதை ஓபன் பண்ணி படிக்கிறான். அதுல, நான் நினைச்ச காரம் முடியற வரைக்கும் உன்னை யாரும் எதுவும் பண்ண முடியாது. அந்த காரியம் முடிஞ்ச உடனே நீ என்னோட கையில மட்டும்தான் சாகணும். அதான் எழுதப்பட்ட விதி. இப்படிக்கு வினோத்குமார் என வர பாலாவுக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுது. குழப்பத்திலையும் பயத்திலும் நேரா பார் போய் 3 பீர் குடிச்சிட்டு நேரா வீட்டுக்கு போய் தூங்கிறான். இரவு 11 மணி. நிஷா ரூம்ல 2 பேரும் பெட்ல படுத்திருக்காங்க. இப்போ நிஷா உடம்பு மேல ஷர்மி கை போடுறான். மெதுவா கைய தொடுறான். என்னடி பண்ற? அமைதியா இருக்கா. திரும்பி பாக்குறா. சிரிச்சுட்டே தூங்குறா. போய் தூக்கம் வருது, மூட்டு படிடின்னு சொல்லி இந்த பக்கம் திரும்பி படுத்துக்கிறான். இப்ப மேல கால் போட்டு கழுத்துல முத்தம் கொடுக்குறான். அந்த பக்கம் திரும்பி போட்டா, ஓய் நான் உன்னோட ஆள் இல்லடி, சும்மா இருன்னு சொல்ல, நிஷா நைட்டி போட்டிருக்க அதை மெதுவாக முட்டி வரைக்கும் தரான். போச்சு, என்ன பண்ற? திரும்புறான். பூமுனா கருப்பாக ஒரு உருவம் பக்கத்துல படுத்திருக்கு. நிஷா கண்மூடி பயங்கரமாக கத்துறா. ஓ, ஏடி கத்துற? என்னாச்சு என்ன சார் சொல்ல. நீ 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 நான் தாண்டி. அதுக்கு என்னடிப்பா? ஒன்னும் இல்ல, நீ இங்கேயே தூங்கு, எனக்கும் தூக்கம் வரல, நான் ரூம்ல படுத்துக்கிறேன்னு சொல்ல, நிஷாக்கு இன்னும் பயம் போகல. இதயம் ரொம்ப வேகமாக துடிக்குது. அம்மா ரூமுக்கு போக ரூம்ல இருந்து எழுந்து வெளியே போறான். அம்மா ரூம்ல அப்பா அம்மா 2 பேரும் இல்ல. ரூமுக்குள்ள போற பயத்துல கதவை போட்டு மறந்துறான். பெட்ல படுத்து கண்ணை மூடி பெட்ஷீட் மேல பொத்திக்கிட்டா. ரூம் ரொம்ப அமைதியாக இருக்கு. கொஞ்ச நேரத்துல அப்படியே தூக்கத்துல கண்ணு சொக்குது. அப்படியே தூக்க ஆரம்பிக்கிறான். அப்படியே அவ போத்திட்டு இருக்க பெட்ஷீட் மெதுவாக அவளை விட்டு விலகுது. ஒரு கை அப்படியே நிஷா கழுத்தை நோக்கி வருது. நிஷா டக்குன்னு முழிச்சுக்கிட்டு கைய பார்த்து பயத்துல ஆணு கத்துறா. ஏம்மா இப்படி கத்துற? எனக்கு அதிர் வர. அப்பா நீங்களா? நாங்க தான்மா. தூக்கம் வரல, 2 பேரும் மொட்டை மாடி வரைக்கும் போயிருந்தோம். வந்து பார்த்தா நீங்க வந்து படுத்திருக்க. என்னாச்சு நிஷா? ஏதோ பிரச்சனை என கேட்க, அதெல்லாம் இல்லப்பா, தூக்கம் வரல, அதான் இங்க வந்தேன். சரிம்மா, நீ தூங்கு என்ன சொல்லுகிறார். அடுத்த நாள் காலை 10 மணிக்கு நிஷா வீட்டுக்கு பாலா வருகிறான். ஹால்ல எல்லாரும் இருக்காங்க. நடுவுல பாலா உட்கார்ந்துருக்கான். நேத்து நடந்த எல்லாத்தையும் பாலா கதிர் அங்கிள் கிட்ட சொல்றான். அவனுக்கும் என்னால ஏதோ காரியம் ஆகணுமோ, அது என்னன்னு கண்டுபிடிச்சா ஓரளவுக்கு தப்பிக்க வாய்ப்பு இருக்கு அங்கிள். அப்போ அதோட வேலையை முடிச்சிட்டு உன்னை கொண்டுட்டு உன் உடம்புல அது நிரந்தரமா தங்க முடிவு பண்ணிருக்கு, அப்படிதானே? எனக்கு கதிர் சார் கேட்க, எஸ் அங்கிள். எனக்கு ஒரு பக்கம் பயம், இன்னொரு பக்கம் குழப்பம், மண்டை பிச்சுக்குது அங்கிள். இந்த மாதிரி ஸ்டோரி எல்லாம் நான் சினிமால தான் பார்த்திருக்கேன். இதெல்லாம் ரியலா நடக்குது அப்படிங்கறத என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியல. சரி, இப்ப என்ன பண்ணலாம் என கேட்க, உங்களுக்கு இந்த பேய் ஓட்டுறவங்க யாராச்சும் தெரியுமா என கேட்க, இந்த சிட்டிக்குள்ள போய் பேய் ஓட்டுறவங்கள எங்கன்னு போய் பாக்குறது தேடுறது, அப்படியே யாராவது இருந்தாலும் எல்லாம் ஃப்ராடுங்களா தான் இருப்பாங்க. பேசிட்டு இருக்கும்போது நிஷா அங்க வந்து போறா. வேற என்னதான் பண்றது அங்கிள் என கேட்க, என் ஃப்ரெண்ட் முருகானந்தாம வர சொல்லியிருக்கேன், அவன் மூலமா ஏதாவது ஐடியாஸ் கிடைக்குதான்னு பாப்போம். யார் அங்கிள்? அவர் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல டிஎஸ்பியா இருக்காரு. பேசிட்டு இருக்கும்போதே முருகானந்தம் அங்க வராரு. கதிரன் பாலா அவர்கிட்ட ஃபுல்லா என்ன நடந்துச்சுன்னு சொல்றாங்க.
என்னப்பா இந்த காலத்துல பேய் பிசாசுன்னு இந்த ஸ்டோரி கேட்டா எனக்கே சிரிப்பு வருது. ஏதோ சினிமால வர்ற மாரி ஸ்டோரி சொல்றீங்க எனக்கு கேட்க. டேய் ப்ராப்ளம்டா. எங்க போறது என்ன பண்றது தெரியாம தான் உன்கிட்ட வந்திருக்கேன். ஏதாவது ஹெல்ப் பண்ணுவோன்னு பார்த்தா சிரிக்கிறேன் எனக்கு அதிரும் சொல்ல. இது பேயெல்லாம் ஒண்ணும் இல்ல. கண்டிப்பா ஏதோ ஒரு மனித பேய் பண்ற வேலைதான். சீக்கிரமே நான் உனக்கு என்னன்னு கண்டுபிடிச்சு சொல்றேன். அப்போ அந்த ஆண்ட்ராய்டு போன் ஒருக்கு மெசேஜ் வருது. வேர் இஸ் நிஷான்னு. அங்கிள் நிஷா எங்க என பாலா கேட்க கதிர் மாடியில அவன் ரூமுக்கு தான்ப்பா போனான். பாலா அவன் நோ என கத்திக்கிட்டு ரிஷா ரூமுக்கு ஓடுறான். பின்னாடி எல்லாரும் ஓடுறாங்க. ரிஷா ரூம் டோரை தட்டுறாங்க. பட் அவ திறக்கல. எல்லாரும் ஃபாஸ்டா தட்டுறாங்க. டிஎஸ்பி முருகன் கதவு உடைக்கிறார். உள்ள பார்த்தா எல்லாரும் ஷாக்கிங். நிஷா ஃபேன்ல தூக்கு மாட்டி தொங்குறா. உடனே போய் அவளை புடிச்சு காப்பாத்துறாங்க. நிஷா அம்மா மீரா செம்மையா அழுகுறாங்க. எல்லாரும் ஷாக்கிங். ஏன்டி இப்படி பண்ற? உனக்கு நாங்க என்ன குறை வச்சோம் என கேட்க அவளும் அழுகுறா. சொல்லு நிஷா என்னாச்சு? ஏன் இப்படி பண்ணிக்கிட்டேன் என கதிர் கேட்க தெரியல. நான் ஏன் இப்படி பண்ணிக்கிட்டேன்? நான் என் கண்ட்ரோலே இல்ல. எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல என சொல்லி அழுகுறா. கேட்டியாடா முருகா? இதான் இங்க நடக்குது எனக்கு கதிரும் சொல்ல சம்திங் ராங் என முருகன் சொல்லி அப்போ திடீர்னு ஷர்மி செம்மையா கத்துறான். வயிறு வலிக்குதுன்னு வழியில துடிக்கிறா. எல்லாரும் அவளை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போறாங்க. ரூம்ல செக்அப் எல்லாம் முடிச்சு பாலா டாக்டரை பார்க்க போறான். என்னாச்சு டாக்டர்? நீங்க அவங்க அண்ணனா? எஸ் டாக்டர். கொஞ்சம் தனியா வாங்க, உங்ககிட்ட பேசணும் என சொல்ல. என்னாச்சு டாக்டர்? உங்க சிஸ்டரை யாரோ ரேப் பண்ணிருக்காங்க என சொல்ல. ஷாக்கிங் ஆகுறான். என்ன சொல்றீங்க? பட் ப்ராப்ளம் எதுவும் இல்ல. வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுங்க வைங்க, எல்லாம் சரியாயிடும் என சொல்ல. டாக்டர் ப்ளீஸ் என்கிட்ட சொன்னதை ஷர்மி அண்ட் யாருக்கும் தெரிய வேணாம் என சொல்ல அவரும் ஒத்துக்கொள்கிறார். ஹாஸ்பிட்டல் பெட்ல இருக்க ஷர்மியை பாலா தனியாக பார்க்க போறான். ஷர்மி சொல்லுடா, ஆர் யூ ஓகே பேபி என கேட்க எஸ்டா வீட்டுக்கு போலாமா என கேட்க ஷர்மி ஹேண்ட புடிச்சு அமுக்குறான். ஏய் எனக்கு ஒண்ணும் இல்லடா, ஏன் அழுகுற லூஸ் என சொல்ல. இல்ல எனக்கு உன்னை விட்ட யாரும் இல்லடி. உனக்கு ஒண்ணுனா என்னால எப்படி அழுகாம இருக்க முடியும்? டேய் என்னடா இதெல்லாம் முடியலடா, ஓவர் ஆக்டிங். போதும்டா வீட்டுக்கு போலாம் என ஷர்மியும் சொல்ல எல்லாரும் வீட்டுக்கு போயிடுறாங்க. இப்போது டிஎஸ்பி முருகானந்தம் வினோத்குமார் வீட்டுக்கு போலீஸ் போர்ஸ கூப்பிட்டு போக தயாராக இருக்காரு. கதிர் அங்கிள் டிஎஸ்பி முருகானந்தம் 3 பேரும் வினோத் வீட்டுக்கு போலீஸ் போர்ஸா கூட்டிட்டு உள்ள நுழையிறாங்க. ஃபுல்லா சர்ச் பண்றாங்க. பட் நோ யூஸ். அங்க எதுவுமே இல்ல. தம்பி நீ சொல்ற மாதிரி பேய் எல்லாம் இல்ல. ஏதோ ஆசாமி தான் இதுல சம்பந்தப்பட்டிருக்கான். அங்கிள் நம்புங்க அங்கிள், நான் சொல்றதுதான் உண்மை. நீ வீட்டுக்கு போப்பா. நான் விசாரிச்சுட்டு என்ன இதுன்னு தகவல் சொல்றேன் நான் சொல்ல. உங்களுக்கு எப்படி நம்ப வைக்கிறது எனக்கு தெரியல. அந்த ஆண்ட்ராய்டு போனை எடுத்து கீழே வச்சு சுத்தி வச்சு டிஎஸ்பி அங்கிளை உடைக்க சொல்றான். டிஎஸ்பி அதை உடைக்கிறார். போன் துண்டு துண்டா போயிடுது. அடுத்த ஒரு நிமிஷத்துல பாலா பாக்கெட்ல கைவிட்டு அந்த போனையும் எடுக்கிறான். டிஎஸ்பி அங்கிள் அதை பார்த்து செம்ம ஷாக் ஆகுறான். இப்போது நம்புறீங்களா சார்? எனக்கு ஐயோ என்னையா இது மேஜிக் மாதிரி இருக்கு. ஆமா சார், இப்ப தெரியுதா நான் எவ்வளவு பெரிய ப்ராப்ளம் மாட்டிருக்கேன்னு? புரியுதா தம்பி? சாரிடா உன்னை நம்பாம ஹர்ட் பண்ணதுக்கு. பரவாயில்ல அங்கிள், எனக்கு ஹெல்ப் பண்ணாத பண்ணீங்க வந்திருக்கீங்க. இட்ஸ் ஓகே என்ன சொல்ல. எல்லாரும் இப்ப ஒண்ணு வீட்டுல உட்காந்து பேசுறாங்க. நான் ஒருத்தரை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். அக்பர் பாபான்னு ஒருத்தர் இந்த மாதிரி பேய் ஓட்டுறது ஆவிங்க கிட்ட பேசுறது ஒரு மடம் ஒண்ணு வச்சு நடத்திட்டு வராரு. உங்க எல்லாருக்கும் ஓகேனா அவரை ட்ரை பண்ணி பார்க்கலாமே சொல்ல. குட் ஐடியாடா. உனக்கு ஓகேவா பாலா? நீங்க என்ன பண்ணாலும் ஓகேதான் அங்கிள். எனக்கு அந்த பேய் போனா போதும் என்ன சொல்லி 3 பேரும் இப்போ அந்த பேய் ஓட்டும் அக்பர் பாபாவை பார்க்க போறாங்க. அக்பர் பாய், நான் போன்ல சொன்னேன்ல இவங்கதான் அது என்ன சொல்ல. இவங்கதான் அந்த பெரிய ஆபத்துல மாட்டிட்டு இருக்காங்களா? என்ன சொல்ல. பாய் உங்களை நம்பிதான் வந்திருக்கோம், காப்பாத்துங்க பாய் இந்த ஃபேமிலி என்ன சொல்ல. இன்னைக்கு நைட் சரியா 12 மணிக்கு அந்த பேய் இருக்க வீட்டுக்கு என்ன கூட்டிட்டு போங்க, மத்தத நான் பாத்துக்கிறேன் என்கிறார். டைம் இப்போது நைட் 12. வினோத் வீட்டு வாசல்ல அக்பர் பாபா, டிஎஸ்பி முருகானந்தம் அங்கிள், கதிர் அன்பாலா 4 பேரும் நிக்கிறாங்க. நான் உயிரோட ஒரு சேவல் கொண்டு வர சொன்னேன், கொண்டு வந்தீங்களான்னு கேட்க கொண்டு வந்தாச்சு பாபா என்ன சொல்ல. அந்த பேய் இருக்க ரூமுக்கு என்ன கூட்டிட்டு போங்க என்ன சொல்ல. 4 பேரும் வீட்டுக்குள்ள ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது பாலா மொபைல் ஒரு மெசேஜ் வருது. உங்க 4 பேர்ல 3 பேர் மட்டும்தான் இங்கிருந்து உயிரோட திரும்பி போக போறீங்கன்னு. இதான் அந்த மெசேஜ். பாலா படிச்சு எல்லாருக்கும் சொல்றான். யாரும் பயப்பட வேணாம், என்ன மீறி இங்க ஒண்ணும் நடக்காது. திரும்பி பார்க்காம எல்லாரும் உள்ள வாங்க என அக்பர் சொல்ல. யாரும் பின்னாடி திரும்பி பார்க்க வேணாம் என கதிரும் சொல்ல. இப்போ ரூமுக்குள்ள எல்லாரும் போறாங்க. டோர் அதுவா தானா மூடுது. இப்போ ரூமுக்குள்ள இருந்து கருப்பா புகை வருது. அக்பர் பாபா தலையில ஒரு கட்டம் ஒண்ணு போட்டு சில மந்திர எழுத்துக்களை எழுதுறாரு. அந்த கட்டுக்குள் உட்கார்ந்து சில மந்திரங்களையும் சொல்றாரு. ரூமுக்குள்ள இப்போ அலறும் சத்தம் பயங்கரமாக கேட்டது. அப்போது கட்டத்துக்கு நடுவுல ஒரு உருவம் தெரிய ஆரம்பிக்குது. அது வினோத்குமாரின் டெட் பாடி. அந்த பாடி அழுகி போய் பார்க்கவே பயங்கரமா இருந்தது. இப்ப ரூம் ரொம்ப அமைதியா இருந்தது. இதுதான் அந்த பையனோட பாடி அப்படித்தானே என கேட்க, ஆமா பாபா, இப்போ நாங்க என்ன பண்ணணும் என முருகன் கேட்க, இந்த பாடியை எரிச்சிட்டு இதோட சாம்பலை கடல்ல கரைச்சிடுங்க என்ன சொல்ல. அப்படி பண்ணா அந்த பேய் போயிடுமா பாபா என பாலா கேட்க, ஆமாம் சீக்கிரமே அந்த வேலையை பாருங்க என அவரும் சொல்ல. நமக்கு நேரம் ரொம்ப கம்மியா இருக்கு. இப்போ டிஎஸ்பி முருகனம் அந்த பாடி எடுக்க கிட்ட போறாரு.
பக் என்ன ஆகுறது, அந்த டெட் பாடி கண்ணு ஓபன் ஆகுது. எல்லாரும் பகீர் என்று அதிர்ச்சியாவும் அப்படியே அந்த டெட் பாடி எழுந்து நிக்குது. உடம்பெல்லாம் ரத்தம் கொட்ட கொட்ட பார்க்கவே பயங்கரமா இருக்கு. எல்லாரும் அங்க பயங்கரமா கத்துறாங்க பயத்துல. அக்பர் பாபா மந்திரம் சொல்லிட்டே இருக்காரு. இப்ப அந்த உருவம் அக்பர் பாபா கிட்ட மெதுவா நகர்ந்த போது அவர் வாய்க்குள்ள கைவிட்டு அப்படியே வாயை கிழிக்குது. அப்படியே அவர் தலையை பிச்சு கழுத்துல இருந்து தனியா எடுக்குது. அக்பர் பாபா கொடூரமாக சாவுறாரு. இதை பார்த்த 3 பேரும் பயத்துல உடம்பெல்லாம் நடுங்கிட்டு ஒன்னா நிக்கிறாங்க. இப்ப அந்த உருவம் இந்த 3 பேரையும் திரும்பி பாக்குது. எழுந்து மெதுவாக இவங்க கிட்ட வருது. பாலாவை பாக்குது. அப்ப பாலாவின் மொபைலுக்கு ஒரு மெசேஜ் வருது. எடுத்து பாக்குறான். கெட் அவுட் எழுதி இருக்குது. டோர் தானா ஓபன் ஆகுது. 3 பேரும் அலறி அடிச்சிட்டு அந்த வீட்டை விட்டு ஓடுறாங்க. டிஎஸ்பி முருகன், நீ தம்பி ஒரு நிமிஷம் உயிர் போயிட்டு திரும்ப வந்த மாதிரி இருக்கடா. இப்பதான்டா பேய முதல் தடவை பாக்குறேன். எனக்கு கதிர் சொல்ல இப்ப புரியுதா நான் எவ்வளவு பெரிய பிரச்சனை மாட்டிருக்கேன். பாலா சொல்ல எப்படிடா அந்த மொபைல கையில வச்சுட்டு சுத்துற, அது எப்ப என்ன பண்ணும் ஒண்ணுமே புரியல. ஒவ்வொரு நொடியும் சாகுறேன், என்ன நடக்கும்னு என்ன சொல்ல. வருத்தப்படாத, சீக்கிரமாவே எல்லாமே மாறும். சரி எல்லாரும் போய் ஓய்விடுங்க. அடுத்து என்ன பண்ணாலும் கொஞ்சம் யோசிச்சு சொல்றேன். அது வரைக்கும் கொஞ்சம் பத்திரமா இருங்க. இப்போ அந்த பாபா இறந்ததுக்கு டிபார்ட்மெண்ட் நான் என்ன பதில் சொல்ல போறேனே தெரியல. நான் சொல்ல ஷர்மி ஷாட் வித் அருண். அருண் என்னடி 2 நாளா காலேஜ் வரல, சரி ஏன் சாட் கூட பண்ணாம இருக்க என கேட்க, இவன் வீட்டுல நடக்கிறத பத்தி சொல்லலாமா வேணாமல் யோசனை பண்றான். என்னடி பதில் அனுப்ப மாட்டான் என அவனும் சொல்ல, முதல்ல இருந்து இப்ப வரைக்கும் வீட்டுல நடந்த எல்லாத்தையும் சொல்றான். என்னடி சொல்ற பேயா? ஆமாடா, நம்பவே முடியலடி. நீ இப்போ உங்க மாமா வீட்டுல தானே இருக்க? ஆமாண்டா அருண். சரி நான் இப்ப அங்க கிளம்பி வரேன். எதுக்கு? உன்னை பார்க்கணும் போல இருக்கு. இங்கேயே ஏகப்பட்ட பிரச்சனை, இதுல நீ வேற போடா என்ன சொல்ல. நிஷாவோட வீட்டுல தானே இருக்க, அங்கேயே இரு. இன்னும் 1 மணி நேரத்துல அங்க இருப்பேன். டேய் வேணாடா, எல்லாரும் இருக்காங்க. 1 மணி நேரத்துக்கு பிறகு போய் வந்துட்டேன் என்ன சொல்ல. அடே வந்துட்டியா, எங்கடா இருக்க? உங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு பெட்டி கடை இருக்கும்ல, அங்க ஒருத்தன் தொப்பி போட்டு திரும்பி நிக்கிறானே. ஆமா அது நான் தான். திரும்பி மாடியில இருக்க ஷர்மிக்கு ஹாய் சொல்றான். சாட்லயே. ஷர்மியும் அட பாவி, என்ன மாட்டி விடாம இருக்க மாட்ட போல. போயிடு போயிடு ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன சொல்ல. போகிறதுக்கா வந்தேன், வெயிட். அந்த ஷாப் வழியா மேலே ஏறி மேல வரான். டே சில ப்ளீஸா வேணாண்டா என்ன சொல்ல. 10 நொடியில குரங்கு மாதிரி மேலே ஏறி ஷர்மி கிட்ட போயிட்டான். இந்த குரங்கு ஏன்டா இப்படி? உனக்கு உடம்பு சரியில்லை நிஷா சொன்னா, பார்த்தே அவனு உடனே கிளம்பி வந்துட்டேன். சரி சரி ரூமுக்குள்ள வா, யாராவது பாத்திர போறாங்க என்ன சொல்ல. 2 பேரும் ரூமுக்குள்ள போய் கதவை பொட்டிக்கிறாங்க. ஷர்மிய கட்டிப்பிடிச்சு பெட்ல தலாம். என்னடா பண்ற? இப்ப நமக்கு முதலிரவு. ஒரு சத்தம் கொடுத்தேன்னு வை, கீழே இருந்து எல்லாரும் வந்து உன்னை அடிச்சே கொள்ளுவாங்க என்ன சொல்ல. எங்க சத்தம் போட பாப்போம். கொடுக்க மாட்டேனே என அவளும் சொல்ல, 2 வரும் அவர்கள் காதலை பரிமாறிக் கொள்கின்றன. அப்போ டக்குன்னு கதவு தட்டுற சத்தம் கேக்குது. அச்சோ யாருன்னு தெரியல, மாட்டினே போ என்ன சொல்ல. நான் ஒளிஞ்சுக்கிறேன், நீ கதவை தர என்ன சொல்ல. ஓகே ஓகேடான்னு அந்த செல்ஃபுக்கு பின்னாடி போய் என்ன சொல்ல. சர்மி கதவை திறந்து பாக்குறான். பாலா தான் வந்திருக்கான். ஏ என்னடா? ஒண்ணும் இல்ல, யாரோ மேலே ஏறி வந்தாங்கன்னு கீழே யாரோ பார்த்து சொன்னாங்க, அதான் பாத்துட்டு போலாம்னு வந்தேன். அப்படி யாரும் வந்த மாதிரி தெரியலையடா. அப்படியா? ஆமாண்டா. சரி அந்த செல்ஃப் பின்னாடி ஒருத்தன் இருக்கான் பாரு, அவனை வெளியே வர சொல்லி என்ன சொல்ல. டே அண்ணா, ஹீரோ சார் அப்படியே கொஞ்சம் வெளியே வாங்க என பாலா சொல்ல. அருண் ஷர்மி பக்கத்துல பயந்துட்டே வந்து நிக்கிறான். என்ன பாப்பா லவ்வா என கேட்க. ஆமா. இப்ப என்ன அதுக்கு? பாரு அந்த அளவுக்கு திமிர் ஆயிடுச்சா? ஆமா நாங்க லவ் பண்றோம், இப்ப என்ன அதுக்கு? மூஞ்சி அப்படியெல்லாம் சீரியஸா வச்சுக்காத. லவ்வுக்கு எதிர்ப்பு சொல்ல நான் என்ன அந்த காலத்து பெருசுங்களா? சந்தோஷமா இருங்க. நன்றிடா. அப்புறம் நான் அவங்க ஹீரோ சார் கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும், பேசலாமா என கேட்க. கண்டிப்பாடா என சொல்ல. அருணும் சொல்லுங்க பாஸ் என்ன சொல்ல. வாழ்த்துக்கள் ஹீரோ சார். நன்றி பாஸ். சரி இப்போ உனக்கு ஒரு குட்டி கதை சொல்றேன், கேட்க நேரம் இருக்கா? நல்ல கதையா சொல்லுங்க பாஸ். எங்க அப்பாவும் அம்மாவும் லவ் மேரேஜ் தான். எங்க அப்பாவுக்கு அம்மானா உயிர். எனக்கு 15 வயசு இருக்கும், ஷர்மிக்கு 10 வயசு இருக்கும். அப்ப எங்க அம்மா அப்பாவுக்கு லிவர் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. எவ்வளவு முயற்சி பண்ணும், காப்பாத்த முடியல, போயிட்டாங்க. அம்மா தானே அப்பாவோட உயிர், அதான் எங்க அப்பாவையும் தாங்கிக்க முடியாம அவரையும் கூட்டிட்டு போயிட்டாங்க. அப்பா ஒண்ணு சொன்னாரு, நான் இப்ப சொல்றது உனக்கு புரியுதாடா? உன் அம்மா இல்லாம என்னால இருக்க முடியல, கொஞ்சம் கொஞ்சமா செத்துட்டு இருக்கேன், வாழவே பிடிக்கல. அப்பா மன்னிச்சுடா, தங்கச்சிய நல்லா பாத்துக்கன்னு சொல்லிட்டு அழுதுட்டே போயிட்டாரு. அப்ப அவர் சொன்னதோட அர்த்தம் எனக்கு புரியல. மறுநாள் அவர் தூக்குல தொங்கும் போது அவர் சொன்னது எனக்கு புரிஞ்சுது. அப்போத்துல இருந்து நான் தான் எங்களுக்கு எல்லாமே, எங்களுக்குன்னு யாரும் இல்ல, நல்லா பாத்துக்குவேன்னு நம்புறேன். இதை கேட்டதும் ஷர்மி கண்ணிருந்து கண்ணீர் வந்தது. கண்டிப்பா பாத்துப்பேன் அருண் சொல்ல. நானும் இப்போ ஒரு பெரிய பிரச்சனை மாட்டிக்கிட்டேன். நான் எப்போ சாவேன்னு எனக்கே தெரியல. என்னோட தங்கச்சியை பாத்துக்க ஆள் கிடைச்சது, அது போதும் எனக்கு. சர்மி சொன்னா பாஸ் இத பத்தி. அதெல்லாம் உங்களுக்கு எதுவும் ஆகாது பாஸ், தைரியமா எதிர்த்து நிக்கலாம், ஒன்னா சேர்ந்து என்ன சொல்ல. பாத்துடா, என் பட்டுக்குட்டி பாவம், அவரை நடுவுல கழட்டி விட்டுறாத சொல்லிட்டேன். பாஸ் ஏன் இப்படி? இந்த காலத்து பசங்களை எங்கடா நம்ப முடியாது? அருணும் சிரிக்க, எப்படியும் என் தங்கச்சியை கட்டிக்க போற இந்தா
உனக்கு ஒரு பரிசுன்னு ஆண்ட்ராய்டு மொபைல கொடுக்குறான். டேய் அருண் வாங்காதடா அத சொல்ல, டேய் பாலா ஃப்ராடு எதுக்குடா அவன்கிட்ட அந்த மொபைல கொடுக்குற? பேய் அவன கொல்றதுக்காம். ஓஹோ! அப்போ உனக்கு அண்ணன் முக்கியம் இல்ல, லவ்வர் தான் முக்கியமா என கேட்க, ஆமா. அதுல என்ன உனக்கு டவுட்டு? யோவ் என்னையா இது இது என்ன சேர்த்து வைக்கிற மாரி சீன் போட்டு என் சோழிய முடிக்க பார்க்குறேன் அருண் கேட்க, அது சும்மா லொல்லாய்க்கு. இப்ப பாலாவுக்கு டிஎஸ்பி முருகன் கிட்ட இருந்து கால் வருது. சொல்லுங்க மாமா, உங்க வீட்டு ஃபாலோ பண்ண சொல்லி என் டிபார்ட்மெண்ட் ஆளுங்கள மாறு வேஷத்துல போட்டு வச்சிருந்தோம். அப்ப எங்க ஆளுங்களுக்கு உங்க வீட்டுக்கு முன்னாடி சந்தேகப்பட முடியாது ஏதோ பண்ணிட்டு இருந்திருக்காங்க. உடனே அவன புடிச்சு ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அவன விசாரிச்சா ஏதாவது தகவல் கிடைக்கும். நீ உடனே ஸ்டேஷன் வந்தா நல்லா இருக்கும் என்ன சொல்ல, இதோ உடனே வரேன் மாமா. என்னாச்சுடா? யார் கால் பண்ணது? டிஎஸ்பி மாமா கூப்பிடுறாரு. நான் போயிட்டு வரேன்னு சொல்ல, ஓகேடா என்ன சொல்ல, ஹீரோ சார் என் கூட வரீங்களா? போலாமா? என்ன பாலா கேட்க, போலாமே வரும்னு சொல்ல, யோ என் கூட எங்க வர? சுவர் ஏறி தானே வந்த, அப்படியே வெளியே போ. இந்த பக்கமும் உன்னை கூப்பிட்டு போனா கீழே இருக்கவங்க யாருன்னு கேட்க மாட்டாங்க. அட ஆமால, அறிவு கொழுந்து ஷர்மி உனக்கு ஏத்தவன் தான் நீ. சிப்போ என அவளும் சொல்ல, பாலா மற்றும் அருண் 2 பேரும் ஸ்டேஷன் போய் டிஎஸ்பி பாக்குறாங்க. அப்ப அவர் புடிச்சு வச்ச அந்த ஆளுகிட்ட 2 பேரையும் கூப்பிட்டுட்டு போறாரு. இப்ப பாலா அருணும் அவன் யாரா இருப்பான்னு பார்க்க ஸ்டேஷன் போறாங்க. இவன் யாருன்னு தெரியுமா? எங்கேயாவது பாத்திருக்கியா? இவனை முன்ன பின்ன பாத்திருக்கியா? சரியா சொல்லு என முருகன் கேட்க, நல்லா பார்த்து யோசிக்கிறான். அப்ப பாலாவுக்கு ஞாபகம் வருது. அன்னைக்கு இரவு ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒரு நின்ன மாதிரி இருந்துச்சுல, லேசா அந்த முகம் கூட ஒத்து போனது யோசித்தான். என்ன பாலா யோசிக்கிற? எங்க வீட்டு பக்கத்துல பார்த்த மாதிரி இருக்கு. சரியா தெரியல மாமா. அப்ப என்னோட பாணியில விசாரிப்போம் என கைது பண்ணிட்டு வந்த ஆளுகிட்ட டிஎஸ்பி விசாரிக்கிறார். ஆனா அவன் எதுவும் எனக்கு தெரியலன்னு அடம் பிடிக்கிறான். பாலா நீ கொஞ்சம் வெளியே இரு, நான் இவனுக்கு கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் என சொல்ல, சரிங்க மாமா என பாலாவும் வெளியே போறான். அந்த ஆளு போட்டிருந்த துணியெல்லாம் கழட்டி துணியெல்லாம் மாக்குறாங்க. கைக்கெல்லாம் கட்டுறாங்க. அப்ப ஒரு அடுப்புல நெருப்பு போட்டு ஒரு இரும்பு கம்பியை பழுக்க பழுக்க சூடு காட்டுறாங்க. கம்பி கொதிக்குது. இத பார்த்து அந்த ஆளுக்கு பயத்துல உடம்பெல்லாம் இருக்குது. இப்போ அந்த கம்பி எடுத்து அப்படியே அவன் பின்னாடி சொருகுறாங்க. அவன் வழியில செத்து போன மாதிரி துடிக்கிறான். சொல்றியா இல்ல இப்போ அந்த கம்பியை உன் வாயில விடவா என கேட்க, சொல்லிடுறேன்னு கத்துறான். அவன் ரஞ்சித்னு ஒருத்தனை பத்தி சொல்றான். உடனே போலீஸ் படை அனுப்பி ரஞ்சித்தை புடிச்சு தூக்கிட்டு வராங்க. அவனை கேட்டா இன்னொருத்தனை கை கட்டுறான். இப்படியே 3 நாளா 5 பேர்கிட்ட விசாரணை நடக்குது. கடைசியா ஒரு அதிர்ச்சியான உண்மை வெளியே வருது. வினோத்குமார் விபத்துல இறந்து போகல, அது ஒரு கொலை. பண்ணது ஒரு பெரிய பணக்கார புள்ளி. அந்த பணக்கார புள்ளி யாருன்னு ரெட்மி மொபைல் கம்பெனி எம்டி ஜேம்ஸ். டிஎஸ்பி முருகானந்தம் பாலாவை கூட்டிக்கிட்டு அந்த மொபைல் கம்பெனி எம்டி ஜேம்ஸை பார்க்க போறாங்க. தனிப்பட்ட முறையில் யாருக்கும் தெரியாம. அப்படியே என்ன முக்கியமான விஷயம் சொல்லி என்ன பார்க்க அவசர அவசரமா அப்பாயின்மெண்ட் வாங்கி வந்திருக்கீங்க, சொல்லுங்க என்ன ஜேம்ஸ் கேட்க, நீங்க வினோத்குமார் கொலை பண்ணதோட அனைத்து ஆதாரமும் இப்ப எங்க கிட்ட இருக்கு. தப்பிக்க உங்களுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்ல, ஜேம்ஸுக்கு இதை கேட்டது மதிர்ச்சி. என்ன வேணும் உனக்கு? எத்தனை கோடி வேணும்னு சொல்லு. உங்ககிட்ட இருந்து பணம் வாங்குறதுக்காக நான் உங்களை சந்திக்க வரல. நீங்க தப்பிக்கவே முடியாது. பெரிய ஆபத்துல மாட்டிக்கிட்டீங்கன்னு சொல்ல, என்ன சொல்ல வர்றீங்க? வினோத்குமார் இப்போ ஆவியா வந்திருக்கான். என்னோட கணக்குப்படி அவன் உங்களை கொல்றதுக்கு தான் காத்துட்டு இருக்கான்னு சொல்ல, என்ன என ஜேம்ஸ் அதிர்ச்சியாக, முருகனும் அதிர்ச்சியா இருக்கா சார்? இதை எப்படி நம்புறது உங்களுக்கு தோணும், அப்படிதானே சார்? இல்ல டிஎஸ்பி சார், உங்களுக்கு தெரிஞ்ச கதை இவ்வளவுதான். நான் சொல்றதை கேட்டா நீங்க இன்னும் அதிர்ச்சி ஆவீங்கன்னு சொல்ல, அப்படி என்ன சொல்ல போறீங்க? சொல்றேன். ஒரு நாள் என்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வினோத்குமார் என்ன பார்க்க வந்தான். அவன் கம்மில கையில ஒரு மொபைல் வச்சிருந்தான். அந்த மொபைலை காட்டி, இது என்னோட கண்டுபிடிப்பு. உலகத்திலே பவர்ஃபுல்லான பேட்டரி ஸ்டோரேஜ் ஆண்ட்ராய்டு மொபைல். 1 மாசம் வரைக்கும் சார்ஜ் இறங்காதுன்னு சொன்னான். எனக்கு ஷாக்கா இருந்துச்சு. எனக்கு அந்த மொபைல் பத்தி விசாரிச்சு ஆதாரத்தோட காட்டினான். எங்க கம்பெனி பெயர் வச்சு ஆண்ட்ராய்டு மொபைல் வெளியே வந்தா உலகத்திலே நாங்க தான் நம்பர் 1 கம்பெனி. மக்கள் எல்லாரும் எங்களோட மொபைல தான் வாங்குவாங்க. அதுக்கு நாங்க ஒரு டீல் பேசிக்கிட்டோம். அந்த ஆண்ட்ராய்டு மொபைல் ஃபார்முலாவை அவன் எங்க கம்பெனி கொடுக்க 500 கோடி டீல் பேசினான். அவனும் சரின்னு சொல்லிட்டான். எனக்கு ஏகப்பட்ட கனவு அவனை வச்சு. ஆனா அவன் எனக்கு துரோகம் பண்ணிட்டான். லெனோவா கம்பெனில 1000 கோடி தரேன்னு சொன்னதும் அவங்க பக்கம் போயிட்டான். என்னோட கனவெல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு. அவனை கொல்லணும் அப்படிங்கிற வெறி எனக்குள்ள இருந்துச்சு. அன்னைக்கு விபத்து பண்ணி அவனை கொன்னது நாங்க தான். ஆனா இந்த மொபைல் காணாம போச்சு. எங்க இருக்குன்னு தெரியல. அப்புறம் தான் தெரிஞ்சது இந்த மொபைல் பாலா கிட்ட இருக்குதுன்னு. எங்க ஆளுங்களை இவனை ஃபாலோ பண்ண அனுப்பணும். அதுல எங்க ஆளுங்க 20 பேர் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அதுவும் மர்மமான முறையில. இதெல்லாம் யாரு பண்ணதுன்னு இன்னும் உள்ளிறங்கி ஃபாலோ பண்ணும்போதுதான் தெரிஞ்சது செத்து போன வினோத்குமார் ஆவியா இருக்கான்னு. அந்த ஆவியை அழிக்க நீங்க ட்ரை பண்ணி நீங்க அக்பர் பாபா மட்டும்தான் இழந்தீங்க. ஆனா நான் இது வரைக்கும் 4 மந்திரவல்ல இழந்திருக்கேன். அவனை என்ன பண்றணும் ஒன்னும் புரியல. அவன் எப்போ என்ன கொள்ளுவான்னு யூகிக்க முடியல. இதெல்லாம் கேட்ட பாலா முருகனும் அதிர்ச்சியில் நிக்கிறாங்க. டிஎஸ்பி சார், இப்போ கைது பண்ண போறீங்களா என்ன என கேட்க, உங்களை கைது பண்ண உங்க பவர் உபயோகப்படுத்தி 1 நாளுக்குள்ளேயே வெளியே வந்துருவீங்க. வந்தது மட்டும் இல்லாம எல்லாத்துக்கும் காரணமான என்னையும் போட்டு தள்ளிடுவீங்க. அப்படி பண்ண நான் ஒண்ணும் முட்டாள் இல்ல சார், புத்திசாலி பொழைச்சு போயின சொல்ல, இப்ப வினோத்குமார் கிட்ட இருந்து பாலாவை காப்பாத்தணும், அதுதான் எனக்கு முக்கியம்.
உங்களுக்கு பாலா தப்பிக்கணும், எனக்கு நான் தப்பிக்கணும், 2 பேரும் தப்பிக்கணும். அது என்னால மட்டும்தான் முடியும். எப்படி சார்? உலகத்துல இருக்க தலை சிறந்த மந்திரவாதிகளை வர சொல்லியிருக்கேன். நாளைக்கு வந்துருவாங்க. கண்டிப்பா அவங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து அந்த ஆவியை விரட்டிடுவாங்க நம்புறேன். நல்ல ஐடியா செய்யற முருகன் சொல்ல, நாளை இரவு அவன் வீட்டுக்கு போய் அந்த ஆவியை விரட்டுறோம், மறக்காம வந்துருங்க என ஜேம்ஸ் சொல்ல, ஓகே சார் என்றான் முருகன். 2 பேரும் கிளம்புறாங்க. அப்போ அந்த ஆண்ட்ராய்ட் மொபைலுக்கு ஒரு மெசேஜ் வருது. அதை படிச்சதும் பாலாவுக்கு அதிர்ச்சி. உன்னோட எல்லா ஆசைகளையும் இன்னைக்கே செஞ்சு முடிச்சுக்கோ, என்ஜாய் பண்ணிக்கோ, ஏன்னா நாளை இரவு நீ உயிரோட இருக்க போற கடைசி நாள் என. பாலா மாமா என கூப்பிட, பயப்படாத, ஒன்னும் ஆகாது என அப்புறம் சொல்ல என்கிறான். வினோத்குமார் கண்டிப்பா ஜேம்ஸ கொன்னுடுவான். பாலாவையும் கொன்னுட்டு பாலா உடம்புல வாழ போறதா சொல்லியிருக்கான். இதை தடுக்க எல்லாரும் எவ்வளவு பிளான் பண்ணிட்டாங்க, ஆனா எதுவும் நடக்கல. நாளைக்கு நடக்க போறது நினைச்சு இரவு எல்லாம் பாலாவுக்கு தூக்கமே இல்லை. ரொம்ப வருத்தப்படுறான். அடுத்த நாள் மாலை டிஎஸ்பி முருகானந்தம், கதிர் மாமா, ஷர்மிளா, அருண், நிஷா, ஷர்மி எல்லாரும் இப்போ ஒன்னா கதிர் மாமா வீட்டு ஹால்ல இருக்காங்க. மந்திரவாதிங்க எல்லாரும் சம்பந்தப்பட்ட பாலா மற்றும் அருண் 2 பேரும் கண்டிப்பா ஆவி விரட்டுற இடத்துக்கு இருந்தாகணும்னு சொல்லிட்டாங்க. 2 பேரும் போய் தான் ஆகணும். போலாமா பாலா என கூப்பிட, உனக்கு ஒண்ணு ஆகாதுடா என ஷர்மி சொல்ல, இனிமே இதான் உன்னோட குடும்பம். ஒருவேளை நான் திரும்பி வரலாம், நீ இந்த வீட்லயே மாமா கூடவே இருந்துக்கோ. நீ கண்டிப்பா திரும்ப வருவ. முதல்ல நீ இங்கிருந்து கிளம்பு. சீக்கிரமா அவன் கதையை முடிச்சிட்டு வாங்க என ஷர்மி சொல்ல, அருண் நீ என் கூட வர வேண்டாம். ஏன்? சொல்றது மட்டும் செய். ஓகே ஓகே என சொல்ல, கதிர் மாமா நீங்களும் வர வேண்டாம், நானும் முருகன் மாமா மட்டும் போறோம். ஏன்பா? நிஷாவும் ஷர்மி 2 பேரையும் அப்பாவா பாத்துக்க நீங்க வேணும். இல்ல பாலா, டிஎஸ்பி மாமா போலாமா என பாலா கேட்க, போகலாம் என சொல்கின்றன. நேரம் இப்போ இரவு 11 மணி. மொத்தம் 31 மந்திரவாதிங்க மற்றும் பாலா, ஜேம்ஸ், முருகன் மாமா 3 பேரும் இப்போ வினோத்குமார் வீட்டின் ஹாலில் இருந்தார்கள். எல்லா மந்திரங்களும் வட்டமாக உட்கார்ந்து பல மந்திர கட்டுகளை போட்டு மந்திரங்களை ஓதிட்டு இருக்க, மந்திரவாதிங்க எல்லாருக்கும் சேர்த்து ஒரு பெயர் மாயான்னு வச்சிருந்தாங்க. நீங்க போய் வீட்டை சுத்தி இருந்த பூஜை பண்ண எலுமிச்சை பழங்களை தோண்டி புதைச்சிட்டு வாங்க சொல்ல, சரிங்க மாமா என்றான் முருகன். வந்திருக்க வேலை ஆட்களை வச்சு மாமா வீட்டை சுத்தி எலுமிச்சை பழங்களை புதைக்கிறாங்க. இங்க உதவிக்கு வந்த எல்லாரையும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பி கதவை போட்டுறாங்க. எல்லாரையும் வெளியே அனுப்பி கதவை போட்டு போடுறாங்க. இப்ப முருகன், பாலா, ஜேம்ஸ் 3 பேர் மட்டும்தான் இருக்காங்க. இப்போ வீட்டுல இருக்க எல்லா லைட்டும் ஆஃப் பண்ணுங்க. எல்லா லைட்டும் ஆஃப் பண்ணிட்டாங்க. வீடு இப்போ இருட்டா இருக்கு. பக்கத்துல இருக்க யாரோட முகம் யாருக்கும் தெரியல, அவ்வளவு இருட்டு. யாரும் இடத்தை விட்டு அசையாதீங்க என மந்திரவாதிகள் சொல்ல, இவங்க 3 பேருக்கும் பயம் வர ஆரம்பிக்குது. நேரம் இப்ப சரியா 12 மணி. 31 மந்திரவாதிகளும் தன்னோட கையை கட் பண்ணி அதுல ரத்தம் வர ரத்தத்தை அந்த மந்திர கட்டத்துக்குள் ஒழுக விடுறாங்க. இப்ப எல்லாரும் மந்திரம் மோதுறத நிறுத்துறாங்க. வீடு இப்போ மயான அமைதியா இருக்கு. திடீர்னு சக் சக் சக்னு மெதுவாங்க ஒரு சத்தம். 10 செகண்ட் விட்டு அப்போ திடீர்னு டிங் டிங்னு ஒரு மெசேஜ் டோன் பாலா மொபைலுக்கு வருது. பாலா மொபைலை ஓபன் பண்ணி பாக்குறான். எல்லாரும் சாக போறீங்கன்னு ஒரு மெசேஜ். அப்போ ஹஹான்னு ஒரு அலறல் சத்தம். ஒரு மந்திரவாதியோட தலை துண்டா கீழே விழுகிறது. யாரும் இடத்தை விட்டு அசாதீங்க, எல்லாரும் ஒன்னா இருங்க என கத்துறாங்க மந்திரவாதிகள். இப்போ பயங்கரமான மந்திரம் சொல்றாங்க. அப்ப கட்டத்துக்கு நடுவுல வினோத்குமார் சடலம் தெரிய ஆரம்பிக்குது. லைட் ஆன் பண்ணுங்க என சொல்ல, முருகன் மாமா லைட் ஆன் பண்ணிட்டு பார்த்தாங்க. 11 மந்திரவாதிங்க மயங்கி போய் கீழே விழுந்து கிடக்குறாங்க. அவங்க உடம்பெல்லாம் ரத்தம் கொட்டுது. மற்ற மந்திரவாதிகள் கொண்டு வந்த எல்லா பெட்ரோலும் இந்த சடலத்து மேல ஊத்துங்க என கத்த, பாலா, ஜேம்ஸ் மாமா 3 பேரும் 3 பெட்ரோல் கேனை எடுத்து சடலத்து மேல ஃபுல்லா ஊத்துறாங்க. அப்போ டக்குன்னு சடலம் கண்ணு திறக்குது. முழிச்ச உடனே அந்த இடத்துல இருக்க எல்லாரும் பதறாங்க. சடலம் பார்க்கவே கொடூரமாவும் அருவருப்பாவும் புழு குத்து போன மாதிரி இருக்கு. இப்போ அப்படியே எழுந்து நிக்குது. அந்த சடலம் இப்போ முருகமாமா கிட்ட போகுது. அவர் புடிச்சு தூக்கி சொலட்டி அடிக்குது. மேல இருக்க பேன் இருக்க அவரோட வயிற்றுல சொருகி அப்படியே பேன்ல மாட்டி மேல தூங்குறாரு. அவர் ரத்தம் கீழே சொட்டு சொட்டாக கொட்டுது. இப்போ ஜேம்ஸ புடிச்சு உடம்புல இருந்த தலையை பிச்சு ஏறுது. மெதுவாக பாலா கிட்ட போய் முன்னாடி நிக்குது. பாலா கண்ணையே பாக்குது. அப்ப பாலாவுக்கு தலை சுத்துது. பாலா உடம்புல இருந்து உயிர் வெளியே வர்ற மாதிரி ஒரு ஃபீல். அப்ப மேல இருந்து ஒரு தீக்குச்சி மெதுவா வந்து அந்த சடலம் மேல விழுந்த உடனே சடலம் பயங்கரமாக பத்திக்கிட்டு ஏறுது. மேல பார்த்தா முருக மாமா தான் கொளுத்தி போட்டிருந்தாரு. பயங்கரமா எரியுது அந்த சடலம். அப்போ மேல இருந்து மாமா கீழே விழுறாரு. அப்ப பாலா அவரை தாங்கி பிடிக்கிறான். சடலம் கீழே விழுந்து கொழுந்து விட்டு எரியுது. வந்திருந்த 31 மந்திரவாதிகள் இப்போ 2 பேர் தான் சுயநினைவோட இருந்தாங்க. அவங்க எழுந்து இப்போ சடலம் கிட்ட வராங்க. அப்ப எரிஞ்சிட்டு இருக்க சடலம் திடீர்னு எழுந்து நிக்குது. இந்த மந்திரவாதிங்க 2 பேரும் ஒரு மந்திர தகடை எடுத்து அதுக்கு மேல போடுறாங்க. உடனே அது கீழே விழுந்து எரியுது. முருகனும் பாலான்னு கத்த, மாமா என்ன சொல்ல, உன் பாக்கெட்ல இருக்க மொபைல் எடுத்து உடனே எரியுற அதுக்கு மேல போடு அப்படின்னு கத்த, பாலா உடனே மொபைல் எடுத்து அதுக்கு மேல போறான். 30 நிமிஷத்தில் எல்லாம் எரிஞ்சு சாம்பல் ஆகுது.
இனி ஒரு பிரச்சனையும் இல்ல. அதோட பயங்கரமான ஆத்மா அழுந்து போச்சு என மந்திரவாதிகள் சொல்ல, பாலா முருகன் மாமாவை கூட்டிட்டு போய் மருத்துவமனையில சேர்க்கிறான். டாக்டர் மாமாவை காப்பாத்திட்டாங்க. பாலா நிம்மதி பெருமூச்சு விடுறா, கண்ணுல சிரிப்போட. அப்ப அவன் பாக்கெட்ல ஏதோ தட்டுப்படுற மாதிரி ஒரு ஃபீல். ஒருவேளை அந்த மொபைலா இருக்குமோ, மறுபடியும் வந்துடுச்சோ என பயந்துகிட்டே பாக்கெட்ல கை வரா. ஆமா, ஐயோ என சொல்ல, ஒன்றும் இல்ல. ஆமாங்க, வினோத் முழுசா போயிட்டான். ஒரு வாரத்துக்கு பிறகு கதிர் மாமா வீடு. சரி மாமா, பிரச்சனை எல்லாம் சரியாயிடுச்சு. நான் ஷர்மியை வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்ல, ஓகேடா தம்பி, பார்த்து பத்திரமா இருங்க. எதுவும் பிரச்சனைனா உடனே கால் பண்ணுங்கன்னு சொல்ல, கண்டிப்பா மாமா, ரொம்ப நன்றி. உங்களாலதான் இப்போ நான் உயிரோடயே இருக்கேன்னு சொல்ல, இல்ல இல்ல, என்னோட நண்பன் முருகனுக்கு நன்றி சொல்ல. அவன் தான் எல்லாம் முன்னாடி நின்னு பண்ணான். நிஜமாவே உங்க ஃப்ரெண்ட்ஷிப் கிரேட் மாமா. நீங்க சொன்னீங்கன்னு அவரோட உயிரை பணைய வச்சு எங்களுக்கு உதவி பண்ணிருக்காருல. நட்புதான் எல்லாமே பலம். என்ன நிஷா, கிளம்பிட்டேன் என பாலா சொல்ல, ஓய் உன்னோட பொருள் ஏதோ மாடியில மிஸ் பண்ணிட்ட பாரு, போய் எடுத்துக்கோ என்ன சொல்ல, பாலா மேல போறான். நிஷா பின்னாடியே வரா. ஓய் இங்க ஒண்ணு இல்லையே, நான் சும்மா சொன்னேன், உன்னை இங்க கூட்டிட்டு வர சொல்ல, ஓஹோ என்ன விஷயம், எனக்கு உன் மேல ஒரு கண்ணு, புரியுதா? நல்லா புரியுது. ஆனா நமக்கு இந்த லெவலம் செட் ஆகாதே. ஏன் ஏன் ஏன், நாங்கெல்லாம் சுதந்திர பறவைகள், வருங்காலத்துல ஏதாவது ஐடியா வந்தா பாப்போம், கிளம்பட்டா என்ன சொல்ல, உனக்கு மட்டும் இல்லடா, உங்க தெருவுல இருக்க எவனுக்குமே கல்யாணம் நடக்காரா, மூஞ்ச பாரு போ என்ன சொல்ல, ஓடி என அவனும் சொல்லி சர்மியும் பாலாமா அவங்க வீட்டுக்கு கிளம்பி போறாங்க. இவ்வளவு நாள் கூட்டமா ஜாலியா இருந்தோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா. இப்ப மறுபடியும் அந்த தனிமையில என ஷர்மி சொல்ல, இப்ப ஷர்மி இப்ப மொபைல் ஷாட் பண்ணிட்டு இருக்கா. ஓய் யாரு கூடடி சாட்டு கடலன்னு கேட்க, அருண்டா என்ன சொல்ல, செல்லம் செல்லம், அதான் உயிரோட வந்துட்டேல, ஒழுங்கா அவனை கலட்டி விடு, அண்ணா உனக்கு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கட்டி வைக்கிறேன்னு சொல்ல, மூட்டு போடா வேலையை பார்த்துட்டேன்னு சொல்ல, அவனும் சிரித்து கொண்டே இருக்கான். அப்போ கதிர் மாமா கிட்ட இருந்து பாலாவுக்கு கால் வருது. சொல்லுங்க மாமா. தம்பி உன் மொபைல வீட்லயே விட்டுட்டு போயிட்ட பாரு. இல்லையே மாமா, என்னோட மொபைல் என்கிட்ட தானே இருக்கு. ஷர்மி கூட உன் மொபைல கையில தான் வச்சிருக்கா என்ன சொல்ல, எல்லார்கிட்டயும் இங்க மொபைல் இருக்கு. அப்போ அந்த மொபைல் யாரோடதான் இருக்கும் எனக்கு கதிர் கேட்க, அப்போ பின்னாடி இருந்து ஷர்மி கத்துற சத்தம் கேக்குது. பின்னாடி பார்த்தா ஷர்மிய காணோம். நன்றி. இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான ஸ்டோரி பார்க்கணும் நம்ம வாய்ஸ் ஆப் கேலக்ஸியை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. பாய்.